ஹாய் ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் நான் ஆல்ரெடியே வந்து தேயோங்க்கு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஜேகே வெர்ஷன், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஜங்குக்கும் உங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகியும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஸோ அவள் பேர் வந்து ஜூலி. அவள் வந்து இப்போ கிண்டர் கார்டன் போகிறா. ஜங்குக்கு வந்து ஹீ இஸ் ஏ பிஸ்னஸ் மேன், ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஹிந்து பொண்ணு. ஓகே, நம்ம வந்து இதோட வந்து இன்ட்ரடக்ஷன் ஓவர். நம்ம வந்து இப்படி டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு ஈவினிங் டைமாக தான் அப்படி சோஃபாவில் நீங்களும் ஜூலி உட்காந்துருக்கீங்க. ஜூலி வந்து, மம்மி என்ன ஜூலி, டாடா நிச்சயமாக வந்துடுவார்ல. ஸோ நீங்களும் ஜூலியும் அப்படியே வெளியே பார்த்துட்ருக்கீங்க, வாசலையே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்த மாதிரி தெரியல. டைம் ஆகிட்டே இருக்குது. மம்மி நீ வந்து டாடாவுக்கு ஃபோன் அடி, டாடா எங்கே இருக்காருன்னு கேளு, இன்னமும் வராரு டாடா. ஜூலி இரு, நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபோன் எடுத்து ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறீங்க. பட் ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருது. மம்மி என்னாச்சு? டாடா ஃபோன் நாட் ரீச்சபிள் வருது ஜூலி. என்னது நாட் ரீச்சபிள் வருதா? நீ கொடு, நான் பண்ணுறேன். ஜூலி நான் தான் சொல்கிறேன்ல, மம்மி நீ கொடு, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜூலி தான் ஃபோனை வாங்கி ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறா ஸ்பீக்கரில் போட்டுட்டு. ஆனால் ஜங்குக்கு எடுக்கிற மாதிரி இல்லை, நாட் ரீச்சபிள் தான் வருது. ஏன் டாடா எடுக்கவே மாட்டுறாரு? ஜூலி எனக்கு தெரிஞ்சு டேடா வந்துட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் டேடா. மம்மி நிஜமாக டேடா வந்துட்டு தானே இருக்காரு? ஜூலி ஆமாம், டேடா வருவார், நீ பாரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க சோஃபாலேயே. ரொம்ப நேரம் ஆகுது. ஜூலி ரொம்ப அழறா. டேடா வருவார்னு சொன்னார், எங்கே வரவே இல்லை டேடா. மம்மி நீ ஃபோன் அடி. ஜூலி நான் தான் ஃபோன் ட்ரை பண்ணல, டேடா எடுக்கலை, எப்படியும் வந்துட்டுருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க ஆனால் வரல. ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் ஜூலியை கூப்பிட்டு போயிட்டு, ஜூலி வா நம்ம சாப்பிட்லாம். மம்மி டேடா வந்துட்டுமே, டேடா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். ஜூலி டேடா வருவாருமா, அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடு. என்ன முடியாது, நான் டேடா கூட தான் சாப்பிடுவேன். ஜூலி நீ வா, அம்மா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? கேட்பேன், ஆனால் டேடா அப்படி சொல்லிட்டு ஜூலி வந்து வாசலே பார்த்துட்ருக்கா. நீங்கள் தான் ஜூலியை தூக்கிட்டு வா ஜூலி நம்ம சாப்பிடுவோம், அப்பா வந்துடுவார் என்ன அப்படி சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சு அப்படி சாப்பாடு எடுத்து ஊட்டி விட போகிறீங்க. அப்போ ஜூலி வந்து, மம்மி எனக்கு டேடா தான் ஊட்டி விடணும், டேடா வரத்துக்கு லேட் ஆகும் போல். ஒரு வேளை டேடா வந்தார்னா என்னை தான் திட்டுவார், என் பிள்ளைக்கு சாப்பாடு போட மாட்டியா, என் பிள்ளை பசியில் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என்னை தான் திட்டுவார். ஜூலி நீ அம்மாவை திட்டு வாங்க வைக்க போறியா? அப்புறம் என்ன ஜூலி, அப்போ சாப்பிடு, அம்மா ஊட்டி விட்றேன்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்றீங்க. ஜூலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே அப்படியே வெளியே தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கூட்டு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவும் நீங்களும் திருப்பி சோஃபாலே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பாப்பாவும் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா. அப்போது டக்குன்னு ஒரு கார் சத்தம் கேட்குது. பாப்பாவா, மம்மி டாடா வந்துட்டார் போல், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி தான் அப்படியே வெளியே ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கோட கார் இல்லாது வேறு ஏதோ ஒரு கார் வந்து ஆர்ன் அடிச்சிட்டு போகுது. ஸோ அதை பார்த்த உடனே ஜூலி வந்து சேடாக வரா. என்னடா ஜூலி என்னாச்சு, அப்பா வந்துட்டாரா? டேடாவோட கார் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு கார் ஆர்ன் அடிச்சிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சேடாக வந்து உட்காரா சோஃபாவில். நீங்கள் அப்படியே ஜூலியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜூலி தான் அப்படியே உங்கள் மடியிலே படுத்துட்ருக்கா. நீங்களும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஆகுது, ரொம்ப லேட் நைட். இப்போது ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்களும் ஜூலியும் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் முழிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ அதனால ஜூலி வந்து உங்கள் மடியிலே படுத்து தூங்கியிருப்பா. ஹாலில் தான் இப்போ நீங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கீங்க. வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலிங் பெல் ரிங் ஆன உடனே நீங்கள் அப்படியே பாப்பாவை மெதுவாக படுக்க வச்சுட்டு சோஃபாவில் நீங்கள் தான் ஏஞ்சி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் தான் காரை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு லக்கேஜில் எடுத்து வச்சுட்ருக்கான். நீங்களும் அப்படியே கதவு கிட்டே நின்றுருக்கீங்க. அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கான் லக்கேஜ் பிடிச்சிக்கிட்டு. ஸோ அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ வியர் பண்ணிவிட்டு அப்படியே டோர்கிட்ட சைடாக நின்றுருக்கீங்க. அப்படியே உங்களோட ஹிப்பெலாம் அவனுக்கு ரிவீல் ஆகுற மாதிரி நின்றுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. அவனுக்கு வழி விடாமல் அப்படியே நடுவில் நின்றுருக்கீங்க அப்படியே சாஞ்சிக்கிட்டு டோர்கிட்ட. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்ருக்காரு. வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டா பாரு. ஜங்குக் தான் உங்களை பார்த்து, என்னடி வந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட
வான்னு கூப்பிட மாட்டேற அப்படி நீங்கள் கீழே குடிஞ்சிட்டு உள்ளவா. ஜங்குக்கு வந்து ஏய் என்ன பாருடி என் கண்ணை பாரு அப்படின்றான். நான் பார்க்க மாட்டேன். ஏய் இங்கே பாருடி என் கண்ணா. இந்த ஜங்குக்கு நான் பார்க்க மாட்டேன், இங்கே பாருன்னு சொன்னேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜங்குக்கு அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே அவரோட ஐஸை விங்க் பண்ணி அப்படியே கிசிம்பிள் கொட்டுறாரு லிப்ஸில். நீங்கள் அதை பார்த்த உடனே இதுக்கு தான் உன் கண்ணையும் பார்க்க மாட்டேன்னு. என்னடி? ஒன்றும் இல்லை. சரி உள்ளவா ஜங்கு. ஏய் இது யார் எடுத்துட்டு வருவா? உங்கள் அப்பனா? என்ன நீ எங்கள் அப்பாவெல்லாம் எடுக்கிற? ஏய் லக்கேஜ் எடுத்துருவாடி. அவரோட லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வராரு கோட்டை கழட்டிக்கிட்டே. ஸோ பார்க்குறாரு, பார்த்தா சோஃபாவில் ஜூலி படுத்திருக்கா. ஏய் என்னடி என் பிரின்சஸ் என்ன இங்கே இப்படி படுத்திருக்கா? நீ வருவேன்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ வரவே இல்லை. ஜூலி டயர்டாகி தூங்கிட்டா. ஓ அப்படியா? அப்படி ஜங்குக்கு வந்து கிட்ட போய் பார்க்குற ஜூலியை. ஜூலி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு அப்படி உங்ககிட்ட வராரு. நீங்கள் லக்கேஜை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இப்போ என் கிட்டே வர? என்னடி சாரி இது? என்ன சாரி? ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வரோம். நீங்கள் டக்குன்னு தள்ளி விடுறீங்க. இப்போ எதுக்கு ஹக் பண்ண வர? என்னது எதுக்கு ஹக் பண்ண வரியா? பொண்டாட்டி புருஷனை ஹக் பண்ணாமல் வேறு யாரடி ஹக் பண்ணுவான்? நீ ஒன்றும் ஹக் பண்ண தேவையில்ல, ஜூலியை தூக்கிட்டு வா, இப்போ தூங்கலாம். என்னது தூங்கணுமா? அதெல்லாம் கிடையாது. 10 days ஊர்லேருந்து வந்திருக்கேன், இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்றோம். நீங்கள் நோவே என்னால் முடியாது. ஏன்டி ஏன் முடியாது? ஜங்குக் தள்ளுடா, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் லக்கேஜை தூக்குறீங்க. ஜங்குக்கு வந்து அந்த சூக்கேஸ் அப்படியே வாங்கிட்டு என்ன வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுற நவரு? என்னடி என்ன சினுங்காதடி கம்னடி. ஜங்குக் நவருன்னு சொன்னேன். சினுங்காதன்னு சொன்னேன்டி. ஜங்குக் நவருடா, ஜூலி இருக்கால செழிஞ்சிட்டு போகிறா, நவரு. ஒயன் சினுங்காதன்னு சொல்கிறேன், பட் ஆனால் சினுங்கிறது நல்லா தாண்டி இருக்குது, அங்கே எங்கே டச் ஆகுது. ஜங்குக் நவரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி வர்றீங்க. உங்களோட சாரீ வந்து நீங்கள் ஹூக்கெலாம் போட்டிருக்க மாட்டீங்க, சும்மா தான் மேலே போட்டிருப்பீங்க, அது அப்படியே கீழே விழுது. ஜங்குக் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு வேகமாக எடுத்து அப்படி சரி பண்ணி போடுறீங்க. ஜங்குக் வந்து என்னடி புருஷனுக்காக ரெடியே காத்துட்ருக்க போல், சம்பவம் பண்ணலாமா? இல்லை முடியாது. அப்புறம் ஏன்டி சாரிக்கு ஹூக் கூட போடாமல் இருக்க? அது வந்து மறந்துட்டேன். ஏன்னா மறந்துட்டேன், நீ சாரிக்கு பின் போடாமல் இருக்கிறது மறந்துட்டேன்னு சொன்னால் நான் நம்பணும். நடிக்காதண்ணே. அப்படி புருஷன்காரன் தொட்ட உடனே அப்படி சாரி விழணும் தானே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணேன். என்ன என்ன நீ இப்போல்லாம் பேசுகிற? சரி வா நம்ம பேச்சை குறைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றோம். நீங்கள் ஜங்கு தள்ளி விட்டு ஒழுங்காக பாப்பாவை தூக்கிட்டு வா, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை பார்க்குறான். ஜங்குக்கு என்ன பார்த்துட்டே இருக்கா? பாப்பாவை தூக்கிட்டு வா. அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பாப்பாவையும் தூக்கிட்டு ரூமுக்கு வரான். ஸோ ரூமுக்கு வந்து பாப்பாவை படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். நீங்களும் ரூமில் ஒரு ஓரமாக லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. அப்படியே ஃபேஸ்லாம் டவலை வச்சு வைப் பண்ணிட்டு வராரு. ஸோ உங்களை பார்க்குறாரு. அப்படியே உங்களை பார்த்த உடனே அந்த டவல் அப்படியே வேகமாக தூக்கி கடாச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட அப்படியே வராரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ண வராரு. டக்குன்னு நீங்கள் கையை வச்சு ஸ்டாப் பண்ணி அவரோட லிப்ஸில் கை வச்சு தடுத்துறீங்க. எதுக்கிட்ட போய் கை வைக்கிற? தள்ளு, நான் கிஸ் பண்ணும். ஜங்கு நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண. காலில் கேள்வி பார்த்துக்கலாம், இப்போ வாடி. அதெல்லாம் முடியாது, இப்போவே தான் கேட்பேன். ப்ளீஸ் டி. முடியாது, இப்போ தான் சொல்லணும் நீ. சரி என்ன கேளு. வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமாக ஜங்குக்? இப்போ ஜங்குக்கு வந்து அப்படி கம்முனே இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சொல்லு ஜங்குக், நைட்டு தான் உனக்கு டைம் கிடச்சிதா வரத்துக்கு வீட்டுக்கு? நைட் தானடி வரேன்னு சொல்லியிருந்தேன். ஜங்குக்கு நீ இப்போ சொல்லு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு. அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் இருக்காரு. அப்புறம் பேசிக்கலாம்டி, வாடி. முடியாது, நீ சொல்லு. நீ சொன்னால் கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் டக்குன்னு ஜூலி ஏஞ்சிரு, டாடா வந்துட்டா இருப்பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜூலி எழுப்புறீங்க. ஏன்டி எழுப்பிடுற? எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே ஜூலி எழுப்பிடுறீங்க. ஜூலி வந்து அப்படியே ஜூலி வந்து கண்ணை தொடச்சிட்டே அப்படி பார்க்குறா. பார்த்து ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. டாடா வந்துட்டியா? எப்போ வந்தா அப்படி சொல்லிட்டு பாப்பா வந்து ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கு வந்து பிரின்சஸ் இப்போ தான் வந்தேன். அப்போ 2 பேருமே எப்படி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அதை பார்த்து போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான்
அங்கே ஒருத்திக்கு வயிறு எரியுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜூலி தான், பையன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், டாடா வந்தாருன்னா என்னை எழுப்பி விடுன்னு சொன்னேன் தானே, நீ ஏன் என்னை எழுப்பிவே விடலை? ஏய், உங்கள் அப்பாவே இப்போ தான் வந்தார் புரியுதா, அதனால தான் உன்னை இப்போ எழுப்பி விட்டேன். என்ன டாடா, நீ இப்போ தான் வந்தியா? ஆமாம் பிரின்சஸ், இப்போ தான் வந்தான். டாடா, அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? கேட்குறால உன் பொண்ணு, சொல்லுடா, உன் பொண்ணு கேட்குறா பாரு, சொல். அது பிரின்சஸ், அது வந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எப்படி யோசிக்கிறான் பாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜோங்க. பிரின்சஸ், அது ஒன்றும் இல்லைடா, நான் வந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த ஃப்ளைட்டு க்ராஷ் ஆகிருக்கும் தெரியுமா? ஆ டாடா, என்ன சொல்கிற? ஆமாம் பிரின்சஸ், நான் தான் என்னோடய சூப்பர் பவர்லாம் வச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. டாடா, எனக்கு தெரியும் டாடா, நீ ரியலாகவே சூப்பர்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போய் ஜங்கு ஹக் பண்ணிக்குது. நீங்கள் இங்கே மைண்டுக்குள்ளே என்னம்மா உருட்டுறான், இந்த ஜூலியும் நம்புகிறான், ஏன் பொய் சொல்கிறான்டி ஜூலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே மனசுக்குள்ளே திட்டிகிட்ருக்கீங்க ஜங்கு பார்த்து. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள், ஏ ஜூலி, உங்கள் அப்பா தான் உருட்டுறாருனா நீயும் அதை நம்பிட்டுருப்பியா? எனக்கு போய் பிள்ளையா பிறந்திருக்க பாரு நீ அப்படின்றீங்க. அப்போ ஜூலி வந்து, எங்கள் டேடா என்னைக்கும் போய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையாக தான் சொல்வார். ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா என்னைக்கு போய் சொல்ல மாட்டான், நீ தான் மெச்சுக்கணும் உங்கள் அப்பாவை. டாடா இங்கே பாருங்க டாடா. ஏ அவ கிடக்குறா, நீ வா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜூலி, உங்கள் அப்பா சொல்கிறத நம்பாத ஜூலி, சும்மா உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, உண்மையாலுமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன் லெட்டுன்னு ஒழுங்காக கேளு. பொண்டாட்டி, அதான் இப்போ சொன்னல, டேய் நீ சொல்கிறத அவள் வேணா நம்புவா, நான் நம்ப மாட்டேன். ஏன்டி, ஏன் நம்ப மாட்டேன்? நீங்கள் அப்போ ஜங்குக், நீ என்ன சொன்னாலும் உன் பொண்ணு வேணால் நம்புவா, ஆனால் நான் நம்ப மாட்டேன். அப்படியாடி? அப்படியா? ஆமாம். ஓ சரி, அப்போ ஓகே, அப்போ கொஞ்சம் நம்ம லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றான். நீங்கள் போதும் நிறுத்து, அது ஏதோ வயசுக்குள்ளாரு, என்னை கரெக்ட் பண்ணிட்ட, ஆனால் நீ கேடி தெரியுமா, எப்படிலாம் உருட்டினேன் என்கிட்ட, என்னால் இப்போவும் அதை மறக்க முடியாது அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஒரு கண் அடித்து சிரிக்கிறான். நீங்கள், எதுக்கு சிரிக்கிறேன்? இல்லடி, நீ இது மாதிரி புலம்புறதுலாம் கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பு வருது, அதான். சிரிக்க தான் செய்வேன் நீ, நான் தானே வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய், இப்போ என்ன பண்ணிட்டாங்க உன்னை, நல்லா தானே வச்சு பார்த்துக்குறேன் உன்னை, அப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற? ஜங்குக்கு, அது என்னடி சொல்லு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் ஒன் சைடாக படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஷீஷோ, இவன் அப்படி பார்க்குறான். சரி, இப்போ ஜூலி வந்து, டேடா. என்ன பிரின்சஸ், நம்மளும் தூங்கலாமே, சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன லைட் மட்டும் போட்டு, ஸோ நடுவில் பாப்பா படுத்திருக்கா, ஸோ சைடில் நீங்கள், இந்த பக்கம் சைடில் ஜங்குக்கு படுத்திருக்கான். இங்கே ஜங்குக்கை வந்து ஜூலி வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜூலியை அப்படியே தூங்க வைக்கிறான் ஜங்குக். உங்களோட பேக் போஸ்ட்டை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஜங்குக் தான் உங்கள் ஹிப்பு நல்லா தெரியுதுனால உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அப்படியே ஜூலி பார்க்குறான். ஜூலி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஜூலியை வந்து அவளோட செஸ்ட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே லைட்டாக கிள்றான். உங்களுக்கு அப்படியே முழிப்பு வந்து, ஏய் கத்தாதடி, இப்போ எதுக்கு என்னோடய ஹிப்பை கிள்ன, கையெடு, முதல்ல எடுக்க முடியாது, என்ன பண்ணுவ, டி கையெடுடா, எடுக்க முடியாதுடி, எடு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலியை அப்படியே அந்த பக்கம் படுக்க வச்சுட்டு உங்ககிட்ட வரோம். என்ன பண்ணுற? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா, உன்னோட உருட்டெல்லாம் கேட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொன்னல. ஏய் சொல்கிறீ, இப்போ உனக்கு ஹாப்பியாக இல்லை என் கூட வாழ்கிறதுக்கு? ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க நீ, பாப்பா இருக்கா, நவரு. ஏய், அவள் தூங்கிட்டா, நீ சொல். ஜங்குக், இப்போ மட்டும் நீ நவர்லன்னா வச்சுக்கோயேன், என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேன். இப்போ பக்கத்தில் உன் பிரின்சஸ் தூங்குறா பற்றியா, அவளை எழுப்பி விட்டுருவேன், பரவாயில்லையா? ஏய், அப்படி மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் நவர்றியா? ஏய் நீ சொல்கிறீ, நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் ஜங்குக் நவரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு தட்டி விட்டு அப்படியே போய் கபோர்டுக்கிட்ட நின்றுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டே, ஒயன் சொல்கிறீ, என்ன சொல்லணும், என் கூட வாழ்கிறது உனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையா, அது மட்டும் சொல்லு. ஏண்டா இது இப்போ கேட்க வேண்டிய நேரமாடா, எனக்கு தூக்கம் வருது, விட சொல்கிறீ.
இனிமேல் அதை பற்றி யோசிச்சு என்ன பண்ண போகிறோம் ஜங்குக். 2 பேத்துக்கும் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, பாப்பாவும் பிறந்துட்டா, அவள் இப்போ கிண்டர் கார்டனும் போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ணி என்ன வரப்போகுது, அவ்வளோதான். நம்ம தலையில் எழுத்துல என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு தட்டி விட்டு போய் படுக்கிறீங்க பெட்டில். ஜங்குக் அதை பார்த்துட்டு, ஏய் நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்னடி பதில் சொல்லிட்டு போகிற? ஜங்குக் நான் தூங்க போகிறேன், நீயும் தூங்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. டி ஜூலியை விடு, நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கலாம். அஸ்கு புஸ்கு போடா, நான் வரமாட்டேன். ஏன்டி? நீ எங்கேயாவது டச் பண்ணுவேன், வேணாம், எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். ஏய் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்டி, ஆனால் எனக்கு டயர்டாகவே இல்லை, உனக்கு மட்டும் என்னடி? வீட்டிலே இருந்தால் உனக்கு என்னடி வந்துச்சு? ஜங்குக், வீட்டு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம்? குக்கிங் பண்ணணும், பிளேட்ஸ் கழுவணும், வாஷ் பண்ணணும், இவ்வளோ தானடி, இல்லாடி பெருசாக இருக்க போகுது. அப்படியா ஜங்குக்? சரி ஜங்குக், அப்போ நாளைக்கு நான் ஃபுல்லாக வேலை செய்யலை, நீயே வேலை செய்யண்ணா. சரி சரி, நான் எதுவும் பேசலை, நான் எதுவும் பேசல, நீ தூங்கு அப்படின்ட்டு அவன் மட்டும் போயிட்டு படுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுறீங்க. இப்போது ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ டக்குன்னு அவன் காதில் யாரோ வந்து, டேடா டேடா எழுஞ்சிரு, டடா எழுஞ்சிரு அப்படின்னு ஒரு சத்தம். ஜங்குக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஜூலி தான். பிரின்சஸ் என்ன தூங்கலையா? டாடா சத்தம் போடாத, வாயினு கேட்டுரும் அப்படின்றா. என்ன என்ன பிரின்சஸ் என்ன? டாடா டாடா நீ வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜூலி தான் ஜங்கோட கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக பெட்ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறா. பிரின்சஸ் எங்கே கூப்பிட்டு போகிற? டாடா நீ போனதுலேருந்து ஒயன் எனக்கு மில்க் பவுடரே கொடுக்கல தெரியுமா சாப்பிட்றதுக்கு ஒயன். பிரின்சஸ் என்ன சொல்கிற? ஆமாம் எனக்கு மில்க் பவுட்ரு வேணும் டாடா, நீ வா எடுத்து கொடு, நம்ம சாப்பிட்லாம். பிரின்சஸ் உனக்கு ஒயன் கொடுக்கலையா? கொடுக்கல, நீ வா டாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே கூப்பிட்டு போகிறா. அப்படியே ஜங்குக்கு தான் கிச்சன் ரூம் போயிட்டு பார்க்குறாரு. பிரின்சஸ் எங்கே வச்சுருப்பா மில்க் பவுட்ரு? காணுமே, இங்கே தானே எப்பவுமே இருக்கும் அப்படி சொல்லி தேடுறாரு. டேடா அங்கே பார் ஷெல்ஃபில் இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுறா. அங்கே ரொம்ப உயரத்தில் இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பிரின்சஸ் உன் அம்மாவால் இவ்வளோ ஹைட்லாம் வைக்க முடியாதே, எப்படி வச்சுருப்பா? அவளே குள்ள கத்திரிக்கா, எனக்கே எட்டலை, அவளுக்கு எப்படி எட்டியிருக்கும்? அதுவா, அம்மா ஸ்டூல் போட்டு தோ எங்கள் காலை வச்சு இப்படி காலை வச்சு அப்படி ஏறி வச்சது அம்மா. ஓ பிரின்சஸ் சர்க்கஸை நல்லா காட்டுவா போலே உங்கள் அம்மா அப்படி ஜங்கு சொல்கிறாரு. அப்போ இங்கே ஜூலி சிரிக்கிறா. சரி சரி டேடா அதை எடுத்துக்கொடு டேடா. இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் எட்டி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எட்டவே இல்லை, ரொம்ப உயரத்தில் இருக்குது. எட்டலை பிரின்சஸ் என்ன பண்ணுறது இப்போ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜூலி வந்து, டேடா என்னை நீ உன் ஷோல்டரில் உட்கார வச்சுக்கோ, நான் எடுக்கிறேன். சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் இப்போ அவரோட 2 ஷோல்டர்லேயும் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ உட்கார வச்சுட்டு எடுக்கிறா பாப்பா. ஆனால் எடுத்து வெயிட்டாக்குனால கீழே போட்டுறா தொப்புன்னு. அது அப்படியே அந்த மில்க் பவுடர் வந்து ஜங்குக்கு மேலேயும் ஜூலி மேலேயும் பட்டுருது. சரி 2 பேருமே மில்க் பவுடர்லேயே குளிச்சிருப்பாங்க போல், மேலே கொட்டிடுது மில்க் பவுடரு. டாடா மில்க் பவுடரு மேலே உன் தலையில் இரு நான் தட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு தட்டி விட்டுருக்கா. பிரின்சஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷெல்ஃபில் உட்கார வச்சு கொஞ்சமாக அந்த டப்பாவில் இருக்கும் அதை மட்டும் எடுத்து பாப்பா கூட்டி விடுறான். பாப்பா வந்து அப்படியே சாப்பிட்டுருக்கா. டாடா உனக்கு வேணாம்மா, இரு நானும் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கா. ஜங்குக்கும் ஜூலியும் நல்லா மில்க் பவுடர் சாப்பிட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, தூக்கத்துலேயே இப்படி திரும்பி படுத்திருப்பீங்க. அப்போ பார்த்தா இவங்க 2 பேரும் எழுந்திருக்க மாட்டாங்க. பெட்ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா கிச்சன் ரூமில் அப்படியே ஜங்குக்கூட மொபைல் ஃப்ளாஷ் மட்டும் ஆனில் இருக்குது. ஸோ பார்க்குறீங்க, பார்த்தா 2 பேருமே மேலே மில்க் பவுடர்லாம் கொட்டிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் திருட்டு போனீங்களா, என்ன பண்ணுறீங்க? அப்பனும் அவளுக்கும் இதே வேலையாக போச்சு. என் கிச்சன் ரூமை இந்த லட்சத்துக்கு ஆக்கி விட்டீங்க. என்னடி மில்க் பவுடர் எடுக்கிறேன்ற பேரில் கூட்டிட்டீங்களா, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாலே. டாடா ஒயன். ஜூலி எதுக்கு பயப்படுற, அப்பா தான் இருக்கான்ல. என்ன இப்படி பண்ணி வச்சுட்டீங்க என் கிச்சன் ரூமை? நீ ஏன்டி உடனே யார் தூக்கி மேலே வைக்க சொன்னா? அது தெரியாமல் கை தவறி எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சு. ஏடி ஒயன் உன்னை சர்க்கஸில் கூட்டு போய் விட்டுமா, நல்லா காசு வரும் போலையே. இங்கே ஏற அங்கே ஏற ஜம்ப் பண்ண அடிக்கிறியாமே கேள்விப்பட்டேன். ஜங்குக் என்ன நீ
இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்க. அப்போதான் சின்ன பொண்ணு, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இங்கே ஜங்குக்கை நீ திட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் பாப்பா அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பிரின்சஸ், டேடா எனக்கு கொஞ்சம் தர மாட்டியா? டேடா இந்தா அப்படி சொல்லிட்டு பாப்பா எடுத்து ஊட்டி விடுறா. ஸோ அப்படியே 2 பேருமே மில்க் பவுடர் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பயும் மில்க் பவுடர் சாப்பிட்றது நிறுத்த மாட்டுறாங்க. நீங்கள் தலை எழுத்து, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. ஜங்குக், இப்போ நீங்கள் 2 பேரும் தான் இதை க்ளீன் பண்ணணும், நானும் இதை க்ளீன் பண்ண மாட்டேன். நீ போடி, நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்றான். நீங்கள் எக்கடை கெட்டுப்போ அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக் தான் திருப்பி உங்களுக்கு கை பிடிச்சி இழுத்து, மில்க் பவுடர் சாப்பிட்டு போறியா, டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே அவன் லிப்பை கடிச்சிக்கிட்டே சொல்கிறான். ஒன்றும் தேவையில்ல, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. திருப்பி வந்துட்டு, இங்கே பாரு, காலைல வந்து பார்க்கும்போது கிச்சன் இதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மவனே உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் நில்றி அப்படி சொல்லிட்டு அவனும் நிற்க சொல்கிறான். ஆனால் நீங்கள் நிற்க மாட்டேறீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். டேடா நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெருக்கலாம் அப்படி சொல்கிறான். ஓகே பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பெருக்கிறன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க, என்ன சத்தம் கேட்குது சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா 2 சண்டை பிடிச்சிட்டு இருக்குதுங்க. டாடா நான் தான் பண்ணுவேன். பிரின்சஸ் உனக்கு அது வராதுமா, நான் பண்ணுறேன். இல்லை டாடா நான் தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு 2ம் அப்படியே மில்க் பவுடர்லேயே உருண்டு பிறண்டுட்டு இருக்குங்க. ஐயோ என்ன பண்ணுதுங்க பாரு 2ம். ஜங்குக் எழுஞ்சிடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜூலியை பார்த்து, ஜூலி எழுஞ்சிரு, என்ன பண்ணுற அப்படி சொல்லி எழுப்புறீங்க. 2 பேரும் ஏஞ்சி நின்றுட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் தட்டுறாங்க. தட்டினா அவ்வளோ மில்க் பவுட்ரு. டேய் முந்தா நேற்று தாண்டா சூப்பர் மார்க்கெட்லேருந்து மில்க் பவுட்ரு வாங்கிட்டு வந்தேன், இப்படி ஒரேடியாக குட்டி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஜங்குக் தான், சரி விட்ரி திருப்பி வாங்கிக்கலாம். டேய் அவள் தான் சின்ன பொண்ணு, ஏதோ பண்ணுறா, நீ என்னடா வளர்ந்த மாடாட்ட இருந்துட்டு நீயும் மில்க் பவுட்ரு சாப்பிட்றேன்ற, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக் வந்து, ஆய மூடு, ஆய வச்சிருவேன். ஜங்குக் பேசாதானே, நீ பேசாத, எனக்கு தான் இவ்வளோ வேலை வச்சிட்டேன் நீ இப்போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டுக்கும், ஜூலி அதை குட்ரி, அவகிட்ட இருந்து அப்படியே அந்த க்ளீனிங் திங்ஸை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ ஜூலியும் ஜங்குக்கும், பிரின்சஸ் நம்ம போகலான்னு நினைக்கிறேன், நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு ஜங்குக் கேட்குறாரு. நீங்கள் முறைச்சிக்கிட்டே பார்க்குறீங்க. அப்போ ஜூலியும் போகலாம் டேடா அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க 2 படுத்துக்குச்சு. நீங்கள் அப்படியே சத்த நேரத்தில் என்ன அலப்பறை பண்ணிடுச்சுங்க. ஐயோ தாங்க முடியல இதுங்களோட தொல்லையை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டே அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜூலி வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா, டிவி பார்த்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா சோஃபாவில். ஸோ ஜங்குக் தான் தூங்கி ஏஞ்சி வரான். டேடா ஏஞ்சிட்டியா? பிரின்சஸ் என்னடா கிண்டர் கார்டன் போகலையா? டேடா இன்னைக்கு நான் கிண்டர் கார்டன் போகல. ஏன் கிண்டர் கார்டன் போகல? என்ன டேடாவை பார்த்தோன்னே லீவ் போட்டியா? அப்புறம் அதை விடு டேடா நீ பூசான்லேருந்து எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையா? பிரின்சஸ் யார் சொன்னா நான் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு? வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கா? உனக்காக நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன் டேடா. அப்படியா? ஆமாம், நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் பார்க்கணும். எங்கே இருக்கு டேடா? அது சூக்கேஸில். ஏவான் சூக்கேஸ் எடுத்துருவா. நீங்கள் அப்படியே கிச்சன் ரூம்லேருந்து எட்டி பார்த்துட்டு, ஏன் சார் போய் எடுக்க மாட்டிங்களா? போய் எடுத்துருவாடி. டேய் நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, நீயே எடுத்துருவா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜூலி தான், டேடா நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பிரின்சஸ் அது வெயிட்டாக இருக்கும், இரு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜூலியும் தான் போய் சூக்கேஸ் எடுக்க போயிருக்காங்க. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே, அவன் பொண்ணுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கானா இல்லை எனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வராமல் வந்தான் செத்தான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குனு இவங்க 2 பேரும் அப்படியே அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்படி கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் வந்து ஹாலில் நிற்கிறீங்க. ஏன்னா அந்த சூக்கேஸ் பார்த்தே ஆகணும். ஜங்குக்கு வரான் ரூமை விட்டு வெளியே. பார்த்தா சூக்கேஸ் தள்ளிட்டு வரான் செம்ம ஸ்பீடாக. அந்த சூக்கேஸ்க்கு மேலே ஜூலி உட்காந்துருக்கா. டேடா ஃபாஸ்ட்டாக போ டேடா. போகிறேன் பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு வேகமாக தள்ளிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வருது, இடிக்கிற மாதிரி தான் வராங்க. நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்னு பயப்படுறீங்க. ஆனால் உங்களை இடிக்கல, அப்படியே சைடு வாங்கி போயிடுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற நீ? என்னடி பயந்துட்டியா? எதுக்குடா இப்போது அவளை சூக்கீஸ் மேலே உட்கார வச்சுட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு வர? பயந்துட்டியான்னு கேட்டேன்.
ஆமாம் பயந்துட்டேன் ஜூலி விழுந்துருவாளோன்னு. ஓ ஜூலி விழுந்துருவான்னு பயந்துட்டேன் அப்படியாடி? ஜூலி வந்து வயன் நடிக்காதடி, நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலின்னு எனக்கும் எங்கள் டேடாக்கும் நல்லாவே தெரியும். நீ என்ன சமாளிக்கிற? உன் மேலே இடிச்சிரும் தானே நீ பயந்த, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்கிறா. இங்கே ஜங்குக் சிரிக்கிறாரு, ஜூலி சிரிக்கிறா. நீங்கள் ஹே ஜூலி என்னடி அம்மாவை பார்த்து வாடி பொடிலாம் யூஸ் பண்ணுற? ஹா என்ன இரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரண்டி எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக் தான் என்னடி பண்ணுற, என்ன பண்ணுற, அவள் என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? அவள் என்னை வாடி பொடின்னு சொல்கிறா உங்கள் முன்னாடி. அதுக்கு என் பிரின்சஸ் அடிப்பியா? ஜங்குக் அவள் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா ஜங்குக்? அப்புறம் என்ன இன்னமும் என்னை திட்டுறீங்க? அவள் என் பிரின்சஸ், அவள்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்காத. அவள் என்ன தான் வாடி பொடின்னு யூஸ் பண்ணாலும் என்னால் அவளை திட்ட முடியாது. ஓ அப்படியா? நானும் அடிக்காமல் விட மாட்டேன். அடிக்க போகிறீங்க? அப்போ ஜூலி தான் வயன் நீ தானடி சொன்ன நீ என்னை வாடி பொடினே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு, இப்போ என்ன அடிக்க வர? நான் எப்படி சொன்னேன்? நான் எப்போ ஒன்று அப்படி கூப்பிடுன்னு சொன்னேன்? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜூலியோட காதை பிடிச்சி திருக்க போகிறீங்க. அப்போ டக்குன்னு தங்குக்கு வந்து கையை தட்டி விட்டு இர்ரி பேசிட்டு தானே இருக்கா புள்ள. பிரின்சஸ் நீ சொல்கிறா உன் அம்மா தான் வாடி பொடின்னு கூப்பிட சொன்னாலா? அம்மா டேடா நீங்கள் ட்ரிப்புக்கு ஊருக்கு போயிட்டீங்கள்ல, வயன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணான். நீங்கள் வாடி பொடின்னு சொல்கிறத ரொம்ப மிஸ் பண்ணான். நான் மம்மின்னு சொல்லி தான் பேசினேன். அவள் தான் சொன்னா உங்கள் அப்பா இல்லை, இப்போ நான் உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்காக ஒரு 2 வாரத்தை உங்கள் அப்பா மாதிரியே என்கிட்ட பேச முடியுமான்னு கேட்டா. நீ கூப்பிட்டா உங்கள் அப்பா ஞாபகம் தான் எனக்கு வரும்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். எங்கள் டேடா உங்களை வாடி பொடின்னு கூப்பிடுவார். நானும் உன்னை கூப்பிட்டுமான்லாம் கேட்டேன். அப்போல்லாம் ஓகே தான் சொன்னான் இந்த வயன். அப்படி சொல்லிட்டு அவங்கள கோத்து விட்டுறா. ஓ அப்போது மேடம் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் கோத்து கொடுத்துட்டியே குள்ளவாண்டு, நீங்கள் அப்படியே ஜூலியை பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக் தான் என்னடி மிஸ் பண்ணியா? இல்லையே நான் மிஸ்லாம் பண்ணலையே உங்களை. அப்படியா? ஆமாம் அவள் ஏதோ சும்மா சும்மா சொல்கிறா, நான் அப்போல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அவகிட்ட. டாடா அவள் பொய் சொல்கிறா. ஜங்குக் அவள்கிட்ட சொல்லுங்கள் வாடி பொடின்னு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. என் பிரின்சஸ் எவ்வளோ அழகாக உன்னை மம்மி மம்மின்னு கூப்பிட்டா. ஆனால் நீ தானடி உங்கள் அப்பா மாதிரியே பேச சொன்னேன். இப்போ என்னடி அவள் பேசினா உனக்கு கசக்குதா? அது ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு அவள் எல்லா டைமும் வாடி பொடின்னு தான் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் முடியாது. அவள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. அப்போ ஜங்குக் தான் இரு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இப்போ ஜூலி கிட்டே போய்ட்டு ஜூலி டேடா மம்மி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா புரியுதா? ஆனால் டேடா மம்மி தான் சொல்ல சொன்னாங்க. திருப்பி இதே சொல்லிகிட்ருக்கா பாரு இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு ஜூலி டேடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால அம்மா அப்படி உன்ட்ட பேச சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்குன்னு நீ எல்லா டைமும் அம்மாவை அப்படி கூப்பிடக்கூடாது புரியுதா? ஆனால் டேடா எனக்கு வயன்னு சொல்கிறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அம்மான்னு சொல்கிறதுலாம் கன்வீனியண்ட்டாக வரல டேடா, நான் இனிமேல் வயன் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இதை கேட்டு என்ன? அப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு சரி பிரின்சஸ் நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஜங்குக் என்ன நீங்கள் அவள் தான் சொல்கிறானா நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க? நானடி பண்ண முடியும், நீ பண்ண வேலைக்கெலாம் நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு உன்னை வாடி பொடின்னு தான் கூப்பிடுவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பிடிக்கலன்னா காதை முடிக்கோ. அதை மீறி அவளை அடிக்க ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோ, அவளே நீ இருக்க மாட்டேன். ஜங்குக் அப்போ அடிச்சிருவியா என்ன? அப்போ எதுவுமே சொல்லாமல் ஜங்குக் வந்து போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ ஜூலி அவங்கள பார்த்து வயன் நீ மட்டும் என்னை அடிச்சான்னு வச்சுக்கோ, ஏன் எங்கள் டேடா உன்னை அடிச்சிருவாரு, நிச்சயமாக அடிச்சிருவாரு, அவர் சூப்பர்மேன் தெரியும்ல அப்படின்றா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ அவள் என்ன இவன் முறைக்கிறா? டாடா டாடா நானும் வரேன் இரு அப்படி சொல்லிட்டு அவளும் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறா. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்றீங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து உட்காடுறாங்க டைனிங் டேபிளில். ஸோ ஜூலி தான் ஜங்குக்கோட மடியிலே உட்காந்துக்கிறா. நீங்கள் ஜூலி நீ வா அம்மா ஊட்டி விட்றேன், டேடா சாப்பிடட்டும். முடியாது, டேடா தான் ஊட்டி விடணும், டாடா நீ தான் ஊட்டி விடணும். ஜூலி புரிஞ்சுக்கோ, அப்பா ட்ராவல் பண்ணிட்டு வந்தார்ல, நைட்டே சாப்பிடல, வா அப்பாவுக்கு பசிக்கும்ல. முடியாது டாடா நீ ஊட்டி விடு டாடா. ஓகே பிரின்சஸ் நான் ஊட்டி விட்றேன். ஜங்குக் என்ன? நான் ஊட்டி விட்டுக்கிறேன்டி. ஜங்குக் ஆனால் நான் ஊட்டி விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன்.
என்னமோ பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஊட்டி விடுறான் ஜூலிக்கு. ஸோ ஜூலி அப்படியே அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, இது வேணாம் டேடா பிரின்சஸ், இது ஹெல்த்தி தானே, இது சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்பா மாதிரி, இந்தா அப்படி சொல்லிட்டு வச்சு ஊட்டி விடுறான் வெஜிடபிள்ஸா. நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் என்னடி, நான் ஊட்டி விட்டா அந்த வெஜிடபிளை துப்பிடுவேன், உங்கள் அப்பா ஊட்டி விட்ட உடனே அது சாப்பிட்ற? என்ன நினச்சிட்ருக்க நீ? ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறியா அப்படியே உங்கள் அப்பாவை மாதிரி? எங்கள் டேடா எப்போ அப்படி நடித்தாரு? டேடா நீ ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிப்பியா? பிரின்சஸ் உனக்கு தெரியாதா, வயன் ஒரு அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜூலி, மென்டல், லூஸு, பைத்தியம் எல்லாம் வயன் தான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஜங்குக் அப்படின்னு கத்துறீங்க. பிரின்சஸ் ஏதோ கோவப்படுறா, நீ சாப்பிட்டுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்கான் பாப்பாவுக்கு. நீங்கள் எனக்கு வாய்ச்சதும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்படி சாப்பிட்றீங்க. என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படி சாப்பிட்டே இருக்கும்போது ஜூலிக்கிட்ட ஜங்குக் தான், பிரின்சஸ் சொல்லு டேடா, நீ ஏன் இன்றைக்கி லீவ் போட்ட? அதுவா டேடா, வயன் தான் லீவ் போட சொன்னான், ஆனால் எதுக்கு லீவ் போட சொன்னான்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். வயன் நீ எதுக்கு என்ன லீவ் போட சொன்ன? அப்போது ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக், என்னோடய சிஸ்டர் பையன் கவின் இருக்கான்ல, அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம இந்தியாவுக்கு போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து ஜூலியை கிண்டர் கார்டன் அனுப்பாமல் லீவ் போட வச்சிட்டேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நம்ம ஈவினிங்காக தான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், நம்ம ஈவினிங்கே கிளம்பி போகலாம், ஓகேவா அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து, என்னடா ஏன் முறைக்கிற? என்னால் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது. என்ன ஒர்க் இருக்குது உனக்கு? எனக்கு புரியல. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு பார்ட்டி இருக்குடி, அதை விட்டுட்டு எப்படி வர சொல்கிற? பர்த்டே செலிப்ரேஷன் தானே, இவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது, ஒன்று போத்தவளை அப்படின்றா. நீங்கள் எது முக்கியம் கிடையாதா? ஜங்குக் அது எனக்கு இம்பார்ட்டன்ட் ஜங்குக் அது என்னோடய ஓன் சிஸ்டரோட பையன், அவனுக்கு ஒன்றுனா நான் தானே போவேன், நீ என்னடா அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிற? முடியாது, நம்ம போகிறோம் இந்தியாவுக்கு, அவ்வளோதான். ஒயன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? இன்றைக்கி ஈவினிங் எனக்கு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, நான் எப்படி எல்லாத்தையும் விட்டு வர சொல்கிறேன்? முடியவே முடியாது, நம்ம போத்தவலை. ஜங்குக் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வரணும், நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். யாருக்கிட்ட நீ ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணா? யாரை டிக்கெட்டை டிசைட் பண்ண? இதெல்லாம் யாரடா கேட்கணும்? யாரை கேட்கணும்? என்னை கேட்கணும்டி, என்னை கேட்கணும் அப்படின்னு கத்துறான். நீங்கள் உங்களை கேட்கணுமா? ஆமாண்டி, என்னை கேட்கணும்ல, ஃப்ளைட் டிக்கெட் போடுறது மாதிரி என்னை கேட்கணும்ல. ஒரு வார்த்தை, உனக்கு ஃப்ரீயா ஜங்குக், நம்ம போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கேட்டியா எங்கேயாது? ஜங்குக் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணும். அப்படியா? ஆமாண்டி, என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? இது என்னடி புதுசா, நீ ஏன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது? எப்பயும் நான் தானே பண்ணுவேன். ஜங்குக் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்தாகணும். மயிறு என்னால் வர முடியாதுடி பொடி அப்படின்றான். நீங்கள் ஏன் வர முடியாதுன்ற? நீயா டிசைட் பண்ணிட்டு நீயா போகணுன்னு சொல்லி நீயா ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி சொல்லுவேன், நான் வரணுமா? என்னால் வர முடியாது அப்படின்றான். நீங்கள் உங்களுக்கு செம்ம வந்துட்டு, ஜங்குக் அப்போ நீயும் தானே என்கிட்ட சொல்லாமல் நிறைய தடவை மூவி டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு வந்து வா மூவிக்கு போகலான்னு கூப்பிட்ருக்க. அப்போ நான் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நீ ஏன் மூவி டிக்கெட் புக் பண்ண, நான் வரமாட்டேன் அப்படிலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லை நீ மட்டும் என்னடா இப்படி கேட்குற? என்னடி என்ன குத்தி காட்டுறியா? நீ கூப்பிட்ற நேரத்துக்குலாம் படத்துக்கு வரேன்டான்னு குத்தி காட்டுறியா? நான் ஒன்றும் குத்தி காட்டல ஜங்குக், நான் சொல்கிறேன், நீ மட்டும் என்கிட்ட கேட்காம மூவி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வந்தீன்னா நான் வரணும்னு நீ நினைக்கிற, நானும் அதே மாதிரி தானே நினைப்பேன். ஏன்டா ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேற? அதெல்லாம் முடியாதுடி, நான் வரல, நீயும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இந்தியாவுக்கு போகணும், நீயும் வர. அங்கே போய் என்னடி பண்ண போகிற? இங்கே இரு. ஜங்குக் என்ன பண்ண போறியா? எனக்கு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணுண்டா. அதான் வீடியோ கால் பேசுகிறல தினைக்கும், அப்புறம் என்ன? ஜங்குக் வீடியோ கால் பேசினாலும் நேரில் பார்க்குற மாதிரி வருமா ஜங்குக்? இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? ஜங்குக் நம்ம போயிட்டு வரலான்டா, வா. என்னடி சும்மா உங்கள் அம்மா பார்க்கணும் உங்கள் அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்க? என்னெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? எனக்குள்ளே இருக்க முடியாது அவனால்? ஜங்குக் நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேனா? அம்மாடி மாதம் இந்த பிரச்சனை, என்னை எப்போ இந்தியாவுக்கு கூப்பிட்டு போவேன் நீ கேட்டுக்கிட்டே இருக்கா? எவ்வளோ நாட்டி நான் சொல்லிட்டு இருக்கிறது? நானாக கூப்பிட்டு போகிற வரைக்கும் திருப்பியும் அதை கேட்காத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான்.
நீங்கள் அப்படியே ஜூலியை பார்க்குறீங்க. ஜூலி அப்படியே ஜங்குக்கு அப்படி கத்தின உடனே ஒரு மாதிரி அப்படியே அழுற மாதிரியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜூலியை பார்த்துட்டு ஜங்குக் ஸ்லோவாக பேசு, ஜூலி பயப்படுறா அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே இப்படி சொன்ன உடனே ஜங்குக் அப்படியே ஜூலியை பார்க்குறாரு. அப்படியே அவளோட கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். பிரின்சஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோட கண்ணத்தை பிடிக்க போகிறான். அப்போ ஜூலி இப்படியே அழ ஆரம்பிச்சிட்றா. ஓ பிரின்சஸ் இங்கே பாருடா. அவளோட கண்ணு தண்ணியில் தொடச்சி விட்டுட்ருக்காரு. ஆனால் ஜூலி அழுதுட்ருக்கா. டேடா நீ ஏன் என்கிட்ட எப்படி கத்துற? டேடா எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க. சரி நான் எதுவும் பேசல அம்மா, சரியா? அழாத. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜூலி வந்து டேடா நம்ம ஊருக்கு போகலாமே. பிரின்சஸ் உனக்கு இந்தியாவுக்கு போகணுமா? ஆமாம் டேடா, அங்கே தாத்தா பாட்டி அப்புறம் என் தம்பி கவின் கூட இருப்பான். கவினை பார்க்கணும் டேடா, ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் நம்ம இந்தியாவுக்கு போகலாமே ப்ளீஸ் டேடா. கவினுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேல நம்ம போய் பார்க்கலாமே ப்ளீஸ். ஆனால் பிரின்சஸ் டேடாவுக்கு ஒர்க் இருக்குமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன் டேடா. ஆனால் புரிஞ்சுக்கோ பிரின்சஸ், உன் அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்றானா, நீயும் ஏன் அப்படி சொல்லிகிட்டே இருக்க? நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாமே. ஆனால் டேடா நெக்ஸ்ட் டைம்னா எப்போ நீ கூப்பிட்டு போவ? கேளு ஜூலி, நல்லா கேளு உங்கள் அப்பா கிட்ட. ஏய் என்னடி, என்ன என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அழ வச்சுட்டு சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி உட்காந்துருக்கியா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் எதுவும் சொல்லி கொடுக்கலாம் பொண்ணுக்கலாம். டேடா நான் தான் சொல்கிறேன், வயன்லாம் அது சொல்லித்தரல. பிரின்சஸ் நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை நிச்சயமாக கூப்பிட்டு போகிறேன், சரியா? ஜூலி கேட்டுக்கோடி, நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆக்க போகிறாருன்னு தெரில. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து உங்களை பார்க்குறான். ஏய் என்ன? ஜங்குக் நீ எப்போ கூப்பிட்டு போன? நீ கவின் பிறந்தப்போ கூப்பிட்டு போனேன், அதோடு சரி. அதுக்கப்புறம் கவினோட நேம் செரிமனிக்கு கூப்பிட்டு போடான்னு சொன்னேன், அதுக்கு என்ன சொன்னேன்? இல்லடி வயன் எனக்கு ஒர்க் இருக்குடி, கவினோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிட்டு போகிறேன்டின்னு சொன்னேன். நானும் சரின்னு விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துடுச்சு, கூப்பிட்டு போடான்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொன்னால் நீ நெக்ஸ்ட் டைம் போகலான்னு தான் சொல்வேன். அதனால தான் நானே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் என்ன பார்த்து முறைக்கிற? என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். நீங்கள் ஜங்குக் ஈவினிங் உனக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம், நானும் பாப்பாவும் வந்துடுறேண்ணா. நான் உன்னோட லக்கேஜெலாம் பேக் பண்ணி எடுத்து வந்துடுறேன். அப்போ ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அப்படி போகிறாரு. நீங்கள் மறந்துடாத ஜங்குக். சரிடி மறக்க மாட்டேன், உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் இந்த பன்னி பயலுக்கு கோவத்தை மட்டும் பாறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடுறீங்க. ஸோ இப்படி ஈவினிங் ஆகுது. நீங்களும் பாப்பாவும் தான் நல்லா ரெடி ஆகிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி அப்படியே ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க, ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளைட் டைம் வந்து இன்னும் 10 மினிட்ஸில் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு ஜூலி வந்து டேடாக்கு ஃபோன் பண்ணுவாயான், டேடா எங்கே இருக்காருன்னு கேளு, ஃப்ளைட் இன்னும் 10 மினிட்ஸில் டேக் ஆஃப் ஆகணும்னு சொல்கிறாங்க அங்கே மைக்கில். பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. இங்கே ஜங்குக் வந்து இங்கே ஜிமின் தயாங் கூட ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். இட்ஸ் லைக் பப்பில் தான் அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ சும்மா நார்மலாக ஒரு சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ மீட்டிங்கில் சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்குக் வந்து எடுத்த மாதிரியே தெரியல. என்ன எடுக்கவே மாட்டான். டேடா ஃபோன் எடுக்கலையா ஏன்? அது எடுக்கலை, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஃபோன் எடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் டக்குன்னு அப்படியே நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க. ஜிமினாக்கு அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஜிமினா. சொல்லுவேன். ஜங்குக் இருக்காராங்க? இருக்காம்மா. என்ன பாட்டு சத்தெல்லாம் கேட்குது? அண்ணா என்ன பாட்டு சத்தெல்லாம் கேட்குது? அதுவா, நாங்கள் கிளப்பில் இருக்கோம். கிளப்பில் இருக்கீங்களா? ஆமாம் வயன். ஏம்மா உங்ககிட்ட சொல்லலையா? ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி நடக்குது, அதுக்கு தான் கிளப்பில் இருக்கோம். ஓ ஏம்மா உங்ககிட்ட சொல்லலையா ஜங்குக்? இல்லை அது சொன்னார். அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜங்குக் கிட்ட போய் ஃபோன் தர முடியுமா? அவருக்கு நான் கால் பண்ணேன், ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. நான் அவர்கிட்ட பேசணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக் கிட்ட போகிறாரு. ஜங்குக் என்னடா? உன்னோட ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேசிக்கலாம்டா, கொஞ்ச நேரம் கம்னிடுடா. ஜங்குக் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போனா ஓகே, இந்த கலர் இந்த பிராண்ட் இதே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு இதை கேட்ட உடனே நீங்களா என்ன பொண்ணு குரல் கேட்குது? பிராண்டு கலரா?
என்ன என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், வயன் அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்காமா, நீ வை என்ன, நான் அப்புறமா சொல்கிறேன் பொறுமையாக அவங்கக்கிட்ட. ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வயன், என்ன ஹெல்ப் பண்ணும்? வீடியோ கால் பண்ணுறேன், சங்குக்க காட்டுறீங்களா? வயன் என்ன, எதுக்கு வீடியோ கால்? ஆனால் ப்ளீஸ், ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க, ப்ளீஸ் காட்டுங்க. சரி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். இப்போ வீடியோ கால் அடிக்கிறீங்க, ஜிம்மின் தான் அட்டன் பண்ணி காட்டுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தா ஜங்குக்கு வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேறு ரொம்ப ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவங்களுக்கு செம்மையாக அழுவு வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுகிறாரு. அண்ட் அந்த பொண்ணு வந்து நல்லா ஜங்குக்கு வந்து செஸ்ட்டில் கை வைக்கிது, ஷோல்டரில் கை வைக்கிறா, ஜங்குக்கோட ஹேண்டெல்லாம் பிடிக்கிறா. நீங்கள் ரொம்ப அழுறீங்க அதை பார்த்து. உங்களுக்கு செம்ம டென்ஷனாக இந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறீங்க. அப்போ ஜூலி உங்களை பார்த்து, ஒயன் என்னாச்சு, டேடா வரேன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒயன் என்ன ஆச்சுன்னு கேட்குறால, சொல்லு ஒயன். ஜூலி, டாடா வரமாட்டார், புரியுதா? நம்ம மட்டும்தான் போகிறோம் இந்தியாவுக்கு. ஆ என்ன, டாடா வரமாட்டாரா? ஆமாம் ஜூலி, டாடா வரமாட்டார். ஏன் ஏன் வரமாட்டார்? அவருக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமா, நம்ம 2 பேரும் முக்கியம் கிடையாதான். என்ன அப்படியே சொன்னார்? டேடா அப்படிலாம் சொல்ல மாட்டாரே, டேடாக்கு நானா ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் என்றைக்கும் சொல்ல மாட்டார். ஹே ஜூலி, நான் சொல்கிறது நம்ப மாட்டியா? அது அப்படி சொல்லிட்டு ஜூலி உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள், ஜூலி உங்கள் அப்பாலாம் வரமாட்டான், நம்ம 2 பேரும் இந்தியாவுக்கு போகலாம், புரியுதா? ஆனால் என்னடி, ஆனால் என்ன? டேடா வராமல் நான் வரமாட்டேன் வயான். ஓ அப்படியா, சரி அப்போ நீ உங்கள் அப்பா கூட இங்கே இரு, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூக்கேஸ்லாம் தூக்கிட்டு நடந்து போகிறீங்க. ஜூலி உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் போயிட்டு திருப்பி வந்து, ஜூலி அம்மா கூட வரியா இல்லை உங்கள் அப்பா கூட இருக்க போறியா? நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறதால, அழுதுகிட்டு இப்படி சொன்னதுனால ஜூலி வந்து, நான் வரேன் வயன், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து உங்கள் கூட வரா. நீங்களும் ஜூலியும் தான் இப்போ ஃப்ளைட் ஏறி இப்போ இந்தியாவுக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வீட்டில் யாருமே காணும். அவனுக்கு டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. காலையில் மார்னிங் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, இந்த மாதிரி நான் வந்து இந்தியாவுக்கு போகணும், ஈவினிங் உனக்காக நாங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவேன், நீ வந்துடணும் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் ஜூலி இல்லவே இல்லை அங்கே. உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் வேணால் கட் பண்ணி விடுறீங்க அவரோட காலை. அப்போ ஜங்குக்கு வந்து போச்சு, அவ்வளோதான், கோவமாக இருக்கா. ஸோ இப்போது வந்து இயர்லி மார்னிங் அந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் வந்து ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை பிக்கப் பண்ண வந்திருப்பார். அப்படியே ஜூலி தூங்கிட்டா, நீங்கள் தூக்கிக்கிறீங்க அவளை. ஸோ அப்படியே கேரி பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க உள்ளே. உங்கள் அம்மா தான், வயன் மாப்பிள்ளை வரலையாடி? இல்லைம்மா அவர் வரல, அவருக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, அதனால் அவர் வரலம்மா. சரி வயன், நீ போய் தூங்கு, நீ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்ப, கொஞ்சம் டயர்டாக இருக்கும், நீ போய் தூங்குடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூலியை தூக்கிட்டு போய் அப்படியே உங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டு நீங்களும் ஜூலியும் தூங்குறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு அவங்க மேலே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கை வந்து மேலே படுது. ஜூலி கையெடுமா, அம்மாவுக்கு வலிக்குது பாரு, ஜூலி கையெடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள், ஜூலி என்ன உன் கை இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கணத்தை வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட கை தான் அது. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கான், அவன் தான் தூக்கத்தில் கை போட்டிருப்பான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஆனால் அப்பயும் நல்லா தூங்குறான். நீங்கள் கண்டு கூட இல்லை ஜங்குக்கை. அப்படியே கீழே போயிடுறீங்க. ஸோ கீழே உட்காந்துட்டு உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், அத்தை காஃபி கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு வரான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, ஐயோ கோவத்தில் இருக்கா போலியே, இருக்காதா பின்ன. ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ரெடி போண்டாட்டி விட்டு வந்துட்ட அப்படின்றோம். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படி கம்முன்னே இருக்கீங்க. ஏய் என்னடி ஏதாவது பேசுடி. ஜங்குக் ப்ளீஸ் என்கிட்ட பேசாத, எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. என்னது பிடிக்கலையா? ஏய் என்னடி பிடிக்கலன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஏய் என்னடி பிடிக்கலன்னா என்ன, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் நபரு முடியாது நபருன்னு சொன்ன ஜங்குக் டக்குன்னு ஜங்குக் வந்து வாயினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற, விடு ஜங்குக், விடு ஜங்குக். ஏய் என்னடி பிடிக்கலன்னா என்ன, எனக்கு புரியல. பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏய் சாரி என்ன. ஏய் அது ஏதோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருந்ததுனால மறந்து போயிட்டேன்டி நீ சொன்னதை. அதான் வந்துட்டால இப்போ கரெக்டான டைமுக்கு. அப்புறம் என்னடி, உன்னை விட என்ன 2 hours
அவ்வளோதானே டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்துட்டல்ல. என்னது இம்பார்ட்டண்ட்டாக பேசுனியா? எதுடா இம்பார்ட்டன்ட்? எனக்கு புரியல. எது இம்பார்ட்டன்ட்? பிராண்டு கலர்லாம் இம்பார்ட்டனா? என்னடி என்ன பிராண்டடி என்னடி கலர்? எனக்கு புரியலடி சுத்தமாக. எனக்கு எப்படி தெரியும்? நீ அவளை தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அவகிட்ட போய் கேளு அப்படின்றீங்க. என்னது நானும் அவளை பேசிகிட்டு இருந்தேம்மா? ஏய் யார்கிட்டடி நான் பேசினேன்? நடிக்காதடா, நான் பார்த்தேன். அவகிட்ட நீ பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது எப்படி அவனை டச் பண்ணுறான், நீயும் அவகிட்ட நல்லா வளைஞ்சு பேசுகிற. அவள் உனக்கு இது பிடிச்சிருக்கா ஜங்குக் கேட்குறா. நீயும் பிராண்டு சூப்பர் கலரும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஜங்குக் என்ன நினச்சிட்ருக்க நீ? சொல்கிறான் இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல. ஏய் என்னடி அலற? அழாதரி அப்படின்ட்டு உங்களுக்கு கணத்து வைக்க வரா. நீங்கள் கை வச்சுன்னா வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உனக்கு. என்ன பண்ணுவா? என்னடி பண்ணுவா? ஜங்குக் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஜங்குக். யார் அவ கூட எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க? அவள் பிஸ்னஸ் மாதிரி. ஜங்குக் ப்ளீஸ், பிஸ்னஸ்னே சொல்லாது ஜங்குக், போதும் உண்மையை சொல்லு. அந்த பிஸ்னஸை பற்றி தாண்டி இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். எது பிராண்டு கலருன்னு சொல்கிறது உனக்கு பிஸ்னஸை பற்றி பேசினதா? என்ன பிராண்டு என்ன கலர் எனக்கு புரியலடா. அவள் ஏதோ புதுசாக கார் வாங்க போகிறேன்னு சொன்னான். அந்த காரை காட்டினா நானும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்ல பிராண்டு தான், நல்ல கலர் தான் சொன்னேன். இது என்னடி தப்பு? அப்போ நீ காரோட பிராண்டு தான் சொன்னியா நல்லாயிருக்குன்னு? ஆமாம், காரோட பிராண்டு தான் சொன்னேன். அப்போ ஜங்க் அப்படி உங்கள்கிட்ட எழுத்து. ஷபா என்னம்மா காத்துற? ஐயோ உன் வாயை மூட வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடும் போலடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் போதும் விடு ராஸ்கல், பண்ணுறதுக்கெலாம் நான் இப்படி பேசவே கூடாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட பேச வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு. இல்லைனா மட்டும் என்னால் பேசாமல் இருக்க முடியுமாடி? அது முடியாது தான். அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க ஹிப்பை கீழ்றான். நீங்கள் ஜங்கு என்ன பண்ணுற? என்ன வேணால் பண்ணலாம், நீ ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கிட்ட வரா. நீங்கள் ஜங்குக்கா இன்னும் நம்ம ஃபைட் சால்வ் ஆகலை. என்னடி தான் கேட்டல, நான் தான் சொல்லிட்டேன்ல, முடிஞ்சிச்சிரி வாடி. ஜங்குக் உனக்கு நான் அத்தனை தடவை கால் பண்ணுறேன், கால் அட்டன் கூட பண்ண மாட்டியா ஜங்குக்? நான் தான் உனக்கு தெரியும்ல, எனக்கு ஏதாவது மீட்டிங் சம்திங் ஏதாவதுன்னா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன்னு தெரியும்ல உனக்கு. ஆனால் நான் சொன்னல, நானும் பாப்பாவும் ஏர்போர்ட்டில் உனக்காக வெயிட் பண்ணுவோம் நீ வான்னு சொன்னல ஜங்குக். நானும் பாப்பாவும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? வெயிட் பண்ணிங்களாடி? எவ்வளோ நேரம் தெரியுமா உனக்காக நான் வெயிட் பண்ணேன். பொண்ணு வேற டாடா எப்போ வருவாருன்னு என்னை சாக அடிச்சிட்டா. அவளுக்கு அது என் மேலே பாசம் இருக்குதே. என்ன? ஒன்றும் இல்லை. ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினது? நீ ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்றதுனால நான் ஜிமின் அண்ணாக்கு அடித்து கேட்டேன். ஜிமின் அண்ணா தான் காட்டினார் ஒன்று. அந்த குட்டி கொஞ்சம் பண்ண வேலையா? இருடி அவனுக்கு இருக்குது. என்ன பண்ண போகிற? அவனுக்கு தனியாக வச்சு செய்கிறேன். அவன் தானே வீடியோ காலில் காட்டினான். ஜங்குக் அவர் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. என்ன நல்லது செஞ்சுருக்கானா? வீடியோ காலில் காட்டுறான் என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தா என்ன பண்ணும் ஜங்குக்? அப்படியே அந்த பொண்ணு நைஸாக நவுத்தி உட்காரச்சிட்டு நீ மட்டும் என்கிட்ட பேசிட்டு வரண்டி அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணியிருப்பேன். அதானே? கட் பண்ணதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு கூட என்ன பண்ணியிருப்பியோ யாருக்கு தெரியும்? என்னடி என் மேலே நம்பிக்கல? நானும் அப்படி பண்ணுவேனா? ஊமா இல்லையா? என்ன நம்ப சொல்கிறேன் ஜங்குக்? ஆமாண்டி நம்பி தான் ஆகணும், ஏன்னா நான் உன் புருஷன் அப்படின்றான். நம்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட உண்மையே சொல்லியே. என்ன உண்மை சொல்லணும்னு சொல்லு, நான் சொல்கிறேன். அன்னைக்கு பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு நீ ஏன் லேட்டாக வந்த வீட்டுக்கு, அதை சொல்லு. நான் தான் சொன்னேடி. ஜங்குக் நீ அது உன் பொண்ணுக்காக சொன்னது புரியுதா? அவள் வேணா அதை நம்பிட்டு உட்காந்துருக்கலாம், நான் நம்ப மாட்டேன். நான் ஒன்றும் சின்ன பப்பா கிடையாது ஜங்குக், ஆனால் நீ எனக்கு பப்பா தானே அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் ஜங்குக் ப்ளீஸ் சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம், ஆன்சர் பண்ணிட்டா என்ன வேணால் பண்ணலாமாடி? அது வந்து சொல்றி, நீ ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லு, பண்ணலாம். பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லடி ஆக்சுவலாக அப்படி சொல்லிட்டு அவனும் இன்னும் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் போதும் நிறுத்துறியா? அன்றைக்கி என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? என்னடி என்ன நடந்தது சொல்லி பார்க்கலாம். அவள் பேர் என்ன? யார் பேர்? அதான் நேத்திக்கு ஒருத்திக்கிட்ட பல்ல அழிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தியே, அவள் பேர் என்ன? அவள் பேரா அப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் என்ன ஜங்குக் சிரிக்கிற? பேர் தானே கேட்டேன். அவள் பேர் லிசாடி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகிட்டு சொல்கிறான். நீங்கள் இப்போ எதுக்கு அவள் பேரை கேட்டதுக்கு இப்படி சிரிக்கிற? அது அப்படின்றான். நீங்கள் ஜங்குக் போது நிறுத்து ஜங்குக், என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்லிட்டு. ஜங்குக் வந்து இல்லறி ஏண்டி போகிற? இப்போ எதுக்கு நீ அவள் பேர் சொன்னதுக்கு இப்படி ஷை ஆகுற? சரி விட ஷை ஆகல. அவள் பேர் லிசாடி
ட்ரிப்பு முடிச்சுட்டு வர வழியில் நீ வீட்டுக்கு போனதானே? அப்போ ஜங்குக்கு அப்படி கவனிக்காரு உங்களை பார்த்துட்டு. என்ன சொல்லு? ஆமாடி போயிட்டு தான் வந்தேன். ஜங்கோட காலர் பிடிச்சிட்டு அப்படி ஜங்குக்கு வந்து பின்னாடி பின்னாடி போகிறாரு. இப்போது செவுத்தில் போய் லாக் பண்ணிடுறீங்க. என்ன பண்ண ஜங்குக்? அங்கே போயிட்டு நீ என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ணன்னு காட்டவா அப்படின்றா. நீங்கள் என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. அதாண்டி என்ன பண்ணன்னு சொல்லி செஞ்சு காட்டுமா? அப்போது நீயும் அவ்வளோ ஏய் நான் சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை எங்களுக்குள்ள. அப்புறம் அப்புறம் என்ன பண்ண? டீ அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா, நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபார்மலாக போயிட்டு டீ காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்தா, சாப்பிட்டு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது ஒயன், உன்னை விட டீ நல்லா போடுறா, செம்ம டீ தெரியுமா, அப்படியே தலைவலிலாம் பறந்து போச்சு. ஒரு பர்ஃபெக்ட் டீ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கேட்டு சொல்கிறேன், நீ அதை கற்றுக்கோ என்ன, எனக்கு அந்த டீ ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்றா. நீங்கள் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிக்கிறீங்க. ஜங்குக் வந்து ஹே கையோட என்ன கழுத்தை பிடிச்சி நினைக்கிற, உன் தாலிக்கு நீயே ஒலை வச்சுற போலியே. அப்போ ஜங்குக்கு பார்த்து நீங்கள் முறைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து முறைக்காதடி கிட்டவாடி அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் விடு அப்படி சொல்லி தள்ளி வர்றீங்க. அப்படியே பாத்ரூம் விட்டு வெளியே வரீங்க. சரி வந்து பார்த்தா ஜூலி பெட்டில் உட்காந்துருக்கா. ஜூலி எழுந்துட்டியாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. அப்படி ஜங்குக்கும் வெளியே வரது பார்த்தோன்னே, டேடா நீ எப்போ வந்த? பிரின்சஸ் இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கிட்ட வந்து உட்காராரு. அப்போ ஜூலி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, டேடா வயன் அழுதுட்டா தெரியுமா? என்ன வயன் அழுதுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஜூலி ஏஞ்சிட்டல போய் ப்ரஷ் பண்ணு போ அப்படின்றீங்க. அடங்கண்ணா அவள் ப்ரஷ் பண்ணுவா, நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முனர். பிரின்சஸ் நீ சொல்லு. டாடா வயன் ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. கேட்டேன் டேடா எப்போ வருவார் வயன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பாலாம் வரமாட்டான், நம்ம 2 பேர் போகலாம், உங்கள் அப்பாவுக்கு நம்ம 2 பேரை விட பிஸ்னஸ் தான் முக்கியம், அவெல்லாம் வரமாட்டான், நீ வரியாடி என் கூட அப்படின்னு கேட்டாங்க. நான் டேடா கூட தான் இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அப்படின்னா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் என்னை விட்டுட்டு தூரமாக போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. தனியாக விட்டு போனாளா அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ அப்படியே அப்பங்கிட்ட கோத்து விட்டா அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து சொல்லு பிரின்சஸ் விட்டா போனா? ஆமாம் என்னை தனியாக விட்டு போனான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, வா ஜூலி என் கூட வரியா இல்லை அப்பா கூட இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்டா. நீங்கள் அங்கே இல்லாதனால என் கூட வந்துட்டேன் டாடா அப்படின்றா. நீங்கள் ஜங்குக்கு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அது எதுக்கு ஜூலியை தனியாக விட்ட? அப்போது நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். என்ன மாதிரி டென்ஷன் எனக்கு புரியல. என்ன தனியாக விட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்கா? அது வந்து ஆக்சுவலாக அப்படி சொல்லும் போது ஜங்குக்கு செம்மகம் வந்து, ஏண்டி தனியாக விட்டு போனேன், என் பிள்ளைக்கு எதாவது ஆயிடுச்சு நடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான். நீங்கள் இன்னொரு தடவை ஜூலியை எங்கேயாவது விட்டு தனியாக போனேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்கிறான். அப்போ ஜூலி வந்து, டாடா வா ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்டு போயிட்டு ப்ரஷ் பண்ண வைக்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஆனால் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஜங்கு முறைக்கிறான் அவங்கள பார்த்து. அப்படியே ஜூலியை ப்ரஷ் பண்ண வச்சுட்டு கீழே கூப்பிட்டு போயிடுறான். நீங்களும் கீழே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஜூலி உட்காந்துட்டு அப்படியே ஏதோ மில்க் குடிச்சிட்ருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜூலியை பார்த்து முறைக்கிறீங்க. ஜூலி வந்து, டேடா என்னை பார்த்து முறைக்கிறா. பிரின்சஸ் அவளுக்கு எதுக்கு பயப்படுற? டேடா தான் இருக்கேன் எல்லாம் கூட. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே ஜூலியை வெறுப்பேற்றுறதுக்காக நீங்கள் அப்படியே போயிட்டு கவினை போய் தூக்கிட்டு வரீங்க. இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கீங்க. ஜூலி அதை பார்த்துட்ருக்கா. கவின் உங்கள் மடியில் உட்காந்துட்ருக்கான். அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, இவன் இவ்வளோ கண்ணா ரெண்டும் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட சீக்ஸ் எல்லாம் கிஸ் கொடுக்குறீங்க. இங்கே ஜூலியால் அதை பார்க்க முடியல. என்ன அவள் கிஸ் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ஜூலி உங்களை பார்த்துட்ருக்கா. அதை ஜங்குக்கும் பார்த்துட்ருக்காரு. டேடா என்ன பிரின்சஸ்? வயன் பாரு என்னை விட்டு கவினுக்கு போய் கிஸ் கொடுக்குறா. குட்டி பையன்ல அதனால் அம்மா கொடுக்குறாங்க சரியா. ஆனால் ஜூலி உங்களை தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் கவின் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கி கொஞ்சிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கும் அதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேணும்னே வெறுப்பேற்றுன்றதுக்காகவே, கவின் நீ தாண்டா என் செல்லக்குட்டி, நீ தான் என் உலகமே, கவின் நீ தான் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பேன்,
நீ தான் என் செல்லக்குட்டி இந்த மாதிரிலாம் கொஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த குட்டி பையன் வந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட வந்து கிஸ் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அவன் சீக்ஸ்லாம் கிஸ் கொடுக்குறீங்க, அவன் கூட விளையாடுறீங்க. இதெல்லாம் வந்து ஜூலியால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஜூலிக்கெலாம் அழுவே வருது. டாடா ஏ பிரின்சஸ் ஏன் அழுற? ஐயன் பாரு கவின் கூட போய் விளையாடுறா. நீ சொல்லு டாடா, கவின் கூட போய் விளையாடாதன்னு சொல்லு டாடா. எனக்கு கோவம் வருது டாடா. இப்போ தான் அடித்தேன், இப்போவே பேசினா அவ்வளோதான், அவள் கண்டாயிடுவா. கவின் பசிக்குதா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக மில்க்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பால் டப்பியில் போட்டு கொடுக்குறீங்க. அவனை அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு அப்படியே அந்த பால் பூட்டியில் வந்து ஃபீட் பண்ணுறீங்க. அவங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். என்னடா என்ன தங்கமயில் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? அம்மாவை பார்த்து எதுக்கு சிரிக்கிறீங்க? இங்கே ஜூலி அம்மாவா? டேடா பிரின்சஸ் என்ன அங்கே பாரு வயனு அவள் என்ன சொல்கிறா? கவினுக்கு அவள் அம்மாவா? அது பிரின்சஸ் கவினுக்கும் வயன் அம்மா தான் வரணும் அப்படின்றா. இங்கே ஜூலியால் தாங்க முடியல. அதெல்லாம் முடியாது, ஒயன் எனக்கு மட்டும்தான் அம்மா அப்படி சொல்லிட்டு கிட்ட வரா. ஜூலியை பார்க்காத மாதிரியே ஆக்டிங் பண்ணுறீங்க. ஜவுக்கு அதை பார்த்து தான் இருக்காரு. சரி ஜூலி உங்ககிட்ட வந்து வயன் சொல்லு ஜூலி, நீ என்ன கவினை பிடிச்சி கொஞ்சிட்ருக்க? நான் தானே உன் செல்லம்லாம் சொல்லுவேன், இப்போ என்ன கவினை செல்லம்லாம் சொல்கிற? ஆமாம் ஜூலி, உன்னை பார்த்து தான் சொல்லுவேன், ஆனால் இனிமேல் அது கேன்சல். இனிமேல் கவின் தான் என்னோட செல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவினை கிஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஜூலி வந்து அப்படி சோஃபாவில் ஏறி உங்களை மேலே அடிக்கிறா. நீங்கள் ஜூலி என்ன பண்ணுற விடு அப்படின்றீங்க. நீ கவின்கிட்டலாம் பேசக்கூடாது, நீ என்கிட்ட தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து அடிக்கிறா. நீங்கள் ஜூலி என்ன அடிச்சிட்ருக்க, கீழே இறங்கு அப்படி சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டு, இங்கே பார் கவின் தான் செல்லம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கவினை தூக்கிட்டு போகிறீங்க. இங்கே அப்படியே ஜூலி அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்றா. பிரின்சஸ் அழாத அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. வயன் என்ன சொன்னான்னு பார்த்தல டேடா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜூலி அழ ஆரம்பிச்சிட்றா. ஜங்குக்கால எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் ஜூலி கேட்குற மாதிரி தெரியல. இங்கே ஜங்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இங்கே வயன் இருக்க எடுத்துக்கிட்டு வராரு. ஸோ வயன் வந்து கவினை பெட்டில் படுக்க வச்சு அவனை கிச்சி மூட்டிகிட்டு இருப்பா. இங்கே ஜங்குக்கு அப்படியே வராரு. அழுதுகிட்டே பின்னாடி ஜூலியும் வரா. ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வயன் வந்து கவினை போட்டு கிச்சி பண்ணிகிட்டு இருக்கா. அவன் உருள்றான் அந்த பெட்டு ஃபுல்லாக. அப்படியே கவினை பெட்லேருந்து தூக்கி அப்படியே கிஸ் கொடுக்குறா. ஸோ அப்படியே லிப்பில் கிஸ் கொடுக்குறா. ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறான்னு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனோட கிட்ட வராரு. கவின் வா நம்ம இந்த ரூம் விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏய் நல்றி அப்படி சொல்லிட்டு உங்கள் முந்தானி பிடிச்சி இழுக்கிறான். ஜங்கு விடு, என் முந்தானி விடு. அப்போ ஜூலி அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்க்குறா. ஏய் என்ன கோவத்தில் இருக்கியா? நீங்கள் எதுவுமே சொல்ல. ஏய் நான் தான் ஒன்று அடித்தேன், சரி கோவத்தில் இருந்துக்கோ. என் பொண்ணு என்ன பண்ணா? எதுக்கு அவளை வெறுப்பேத்துறனா நானா? அப்படி ஜூலியை பார்க்குறீங்க. ஜூலி வந்து அழுதுட்டுருக்கா. உங்களுக்கு ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது ஜூலி அழுறது பார்த்த உடனே. நீங்கள் அப்படியே ஜூலி எதுக்கு அழுற அப்படின்றீங்க. வயன் நீ என்னை விட்டு கவினை செல்லம்னா சொல்கிற? நான் தானே உன்னோட செல்லம் எப்பயுமே, நீ அப்படி தானே சொல்லுவேன். இப்போ என்ன கவினை பிடிச்சிட்டு செல்லன்ற? ஏய் ஜூலி நான் கவினை தானே சொன்னேன். அதெல்லாம் முடியாது. ஜூலி உனக்கு கவினை பிடிக்காதா? எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். நீ அவனை கொஞ்சிறது இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ ஜங்குக்கும் வந்தவங்க கிட்ட வந்து ஏய் எனக்கு தான் கவினை பிடிக்கும், இப்போ நீ அவன் லிப்ஸில் கிஸ் பண்ண பார்த்தியா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றா. நீங்கள் மறைக்கிறீங்க ஜங்கை பார்த்து. மறைச்சிக்கோடி, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜூலி அது வந்து வயன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் டேடா கிட்ட உன்னை போட்டு கொடுத்துட்டு இருந்தானா நீ என்ன இந்த மாதிரிலாம் ஜலசி ஆக்குற. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏய் அவள் ஏன் பொன்றி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவா. நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். அவங்க பாப்பா கவின்லாம் இருக்காங்க கம்மனிர் அப்படின்னு சொல்லிட்டு நவுத்துறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி நவுந்துடுறான். நீங்கள் அப்படியே கவினை தூக்கிட்டு வெளியே போகிறீங்க. சொல்ல இந்த கவினையே கூப்பிட்டு போகிறான் இந்த வயன் அப்படி சொல்லிட்டு ஜூலி வந்து அழுதுகிட்டே பின்னாடியே போகிறான். வயன் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவர் மனசுக்குள்ளே பிரின்சஸ் வேணுன்னே உன்னை வெறுப்பத்துறா, நீயும் அவள் பின்னாடியே போகிறப்பாரு அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. நான் அவருக்கும் பிடிக்கல எனக்கு கவின் நீங்கள் லிப் கிஸ் பண்ணது. என்ன தான் குழந்தையாக இருந்தாலும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படியே அவரும் வராரு வெளியே. ஸோ இப்போ நீங்கள் கவினை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு, அதாவது உங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஜூலியை தூக்கி ஏய் ஏண்டி அழற,
இப்போ நீங்கள் ஜூலியை சமாதானப்படுத்துறீங்க. ஸோ ஜூலியும் இப்போ தான் அழுக ஸ்டாப் பண்ணுறா. ஜூலியும் சமாதானம் ஆயிடுறா. அப்படியே உங்களுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறா. நீங்களும் அவளுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அப்படி ஜங்குக்கு வந்து எனக்கெலாம் இல்லையா கிஸ்ஸு அப்படின்றான். நீங்கள் முறைக்கிறீங்க அவனை பார்த்து. என்னடி என்ன முறைக்கிற? என் பொண்ணுக்கு மட்டும் தான் கிஸ்ஸா? எனக்கெலாம் இல்லையா? உனக்கு எதுக்கு நான் கிஸ் பண்ணணும்? போ. நீ கிஸ் பண்ணாமல் வேறு யார் நீ கிஸ் பண்ணுவா? லிசான்னு ஒருத்தி இருக்கால, அவள் கிஸ் பண்ணுவா. அவகிட்ட போ. ஏய் நீ தானே என் பொண்டாட்டி, உன்ட்டு தானே கேட்க முடியும். அவகிட்ட போய் எப்படி கேட்கறது? வாடி, ஒன்றே ஒன்று அப்படின்றான். நீங்கள் நான் ஒன்றும் ஜூலி மாதிரி நிறையலாம் கேட்க மாட்டேன். ஒன்றே ஒன்று, உதடும் டச் ஆகி ஒரு கிஸ்ஸு, ரொம்ப டீப்பாக போதும், அது மட்டும் போதும் அப்படின்றான். நீங்கள் தயவு செய்து நவுந்து போயிடு. போடி, வான்ட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நவுந்து போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் என்ன இவன் முன்னெல்லாம் கிஸ் கொடுக்கலன்னா கெஞ்சுவான், இப்போனா அசால்ட்டாக போகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது கவினுக்கு ஃபஸ்ட்டே பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. உங்கள் ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் அழகாக ஒரு பிளாக் கலர் சாரீ வேர் பண்ணிவிட்டு இல்லை ஃப்ரீயாலாம் விட்டு பூலாம் வச்சுருக்கீங்க, கண்ணுக்கு காஜல்லாம் வச்சு இங்கே ஹிப் செயின்லாம் போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்குறானோ இல்லையோ உங்கள் ஹிப்பை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் கவினை தான் பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணுறீங்க. பொண்டாட்டி, என்ன ஜங்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாயன். ஒன்று வேணாம், இங்கே பேசு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டி, வாடி. இல்லை ஜங்கு இங்கே பேசு. என்ன அப்படின்றீங்க? வரப்போறியா இல்லையா அப்படின்றான். நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லு. ஏய் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் பார்க்கவே மாட்டேன், இழுத்து கிஸ் அடிச்சிருவேன், பரவாயில்லையா? ஜங்குக் வந்துருவிழுங்கா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் வந்து அப்படியே ரூம்குள்ளே போயிடான். அப்படியே நீங்களும் ரூம்குள்ளே வரீங்க. பார்த்தா ஜங்குக் வந்து டோருக்கு பக்கத்தில் நின்றுருக்கான். நீங்கள் ஏன் டோருக்கு பின்னாடி நின்றுருக்கா? அதுவா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் கை வைக்க வரான். நீங்கள் அவனோட கையை தட்டி விட்டு, உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா? தயவுசெய்து கிட்ட வராது, நவரு அப்படியே நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்க. டக்குன்னு ஜங்குக் தான் அப்படியே அவன் பெட்டில் உட்காந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் ஜங்குக் என்னடா பண்ணுற, விடு. ட்ரிப்பு முடிச்சு வந்ததுலேருந்து கிஸ்தாடின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஆனால் எங்கேயாவது கிஸ்தாந்தியாடி? இல்லைல்ல, இப்போ கூட எனக்கு வேணும். முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். முடியாதா? நீ இப்போ எந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்கான்னு தெரியுதா? அது நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா, ஜங்குக்கு வந்து அப்படி பெட்டில் உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு மேலே நீங்கள் அவனோட லேப்பில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போது அவன் வந்து நல்லா ஹேண்ட்ஸ் வச்சு உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் உட்காந்த பொசிஷனேவே. அவனோட ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட இதில் டச் ஆகுது. ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எட்டு முதல்ல என்ன மாதிரியா இருக்கு? என்னடி அப்படி சொல்லிட்டு உங்க கிட்ட வரான். நீங்கள் ஜங்குக் போதும்டா எடு. இல்லடி எடுக்க முடியாது. அப்போது ஜங்குக் அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஜங்குக் அப்படி ஸோ அப்படியே உங்கள் நெக்கை வந்து பைட் பண்ணுறான். ஜங்குக் வலிக்குதுடா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறான் அந்த இடத்துல. நீங்கள் சரி விட்டு போதும். அப்போது புருஷனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, விடுறேன். கிஸ்ஸா? ஆமாண்டி, கிஸ் கொடுத்துட்டு போ. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நவரு. நீ கிஸ் கொடுக்கலன்னா நான் விடவே மாட்டேனே அப்படி சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனோட லேப்பில் உட்காந்துருக்கீங்க ஒரு சைடாக. ஜங்குக் வலிக்குதுடா, ஹிப்பை விடு. ஐயோ என்னம்மா இருக்குடி அப்படி சொல்லிட்டு அவன் தடவிட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுற, விடு. உன்னாடி எப்படி ஒரு பிள்ளை பெத்த மாதிரியா இருக்க, கும்தாவாக இருக்க. ஒரு குழந்தைக்கு அம்மான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாடி உன்னை பார்த்தா? ஜங்குக் நீ என்ன வேணால் பேசு, ஆனால் விட்டுட்டு பேசு. அப்போது விட்டுடலாமா? நான் அந்த மீனிங்கில் சொல்லடா, கையை எடுத்துகிட்டு பேசுன்னு சொன்ன வந்தேன். இல்லடி நீ இதை விட்டுடலான்னு. அந்த மாதிரிலாம் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. நீ கையெடு. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு கூசுதுடா, கையெடு. கூசுதா? அதுக்குள்ளேவா? ஏண்டி என்னடி கூசுதுன்ட்ட? எத்தனை தடவை தடவி இருக்கேன், எத்தனை தடவை டச் பண்ணியிருக்கேன். ஜங்குக்கு அப்படி நல்லா உங்களோட அப்படியே நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் இப்போ என்ன உனக்கு கிஸ் பண்ண அவ்வளோ தானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா அவனை ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே அவனோட ஜா லைன்ஸை பிடிச்சி அப்படியே அவனை லிப்ஸ் கிட்ட உங்கள் லிப்ஸ் எடுத்துகிட்டு போய்
அப்படியே லிப்ஸோட வைக்கிறீங்க. ஒயன் டேடா மேலே ஏறி உட்காந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு சத்தம். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜூலி தான். ஜூலி பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கீழே தள்ளி விட்டுறான். நீங்கள் ஆ டேய் ஏன்டா கீழே தள்ளின? அப்போ ஜூலி வந்து ஒயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கிட்ட வரா. நீங்கள் ஆ ஒயன் வலிக்குதா போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி மெதுவாக பெட்டில் உட்காடுறீங்க. உங்களுக்கு இடுப்பு வலிக்குது. நீங்கள் அப்படியே ஜவுங்க பார்த்து முறைக்கிறீங்க. டேடா எதுக்கு ஒயனை கீழே தள்ளி விட்ட? அப்போ ஜவுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. அப்போ டக்குன்னு ஜூலி தான் அவங்கக்கிட்ட வந்து அம்மா ஒயன் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்பாவோட லேப்ஸில் உட்காந்துக்கிட்டு? என்ன பண்ண? ஜூலி எனக்கு வலிக்குதுடி, நீ என்னடி இதெல்லாம் கேட்டுட்ருக்கா அப்படி சொல்கிறேன். நீங்கள் பேச்சு டைவெர்ட் பண்ண பார்க்குறீங்க. அப்போ ஜூலி தான் டாடா அவளுக்கு வலிக்குதா, நீ ஏதாவது பண்ணு. நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்பாவும் பொண்ணும் எனக்கு பண்ண வரைக்கும் போதும், தயவு செய்து என் பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் ஏஞ்சி நடந்து போகிறீங்க. நீ ஜங்குக்கு வந்து ஐயோ என்னால் ஒரு கிஸ்ஸு கூட அடிக்க முடியல. நல்லாம நீங்கள் அப்படியே இங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, வலிக்குது உங்களுக்கு. ஆனால் எதுவுமே காட்டிக்கல, ஏன்னா எங்கேயும் எதுவும் சொல்ல முடியாது. யார்கிட்டையும் எப்படி விழுந்தேன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கும் ஜூலியும் வராங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கண்ணாலே பொண்ணாட்டி சாரிடி, மன்னிச்சுக்கோடி என்ன அப்படின்றான். நீங்கள் ஆனால் கண்டு கூட இல்லை, அதை அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜூலி தான் உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காந்துக்கிட்டு வயன் வலிக்குதா? ஆமாம் வலிக்குது, நான் ஆயின்மெண்ட் தடவி விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜூலி, நீ போ நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் தடவி விடுறேனே. நீங்கள் ஜூலி ப்ளீஸ் போ நான் பார்த்துக்கிறேன். டாடா அங்கே பாரு வயன் கோவத்தில் இருக்கா. என் பொண்ணு தான் ஆயின்மெண்ட் போட்டு விடுறான்னு சொல்கிறாள். என்னடி உனக்கு பிரச்சனை? முறைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் வலிக்கல, அப்படி நைட் ஆக்குது. ஸோ எப்பயும் போல் ஜூலிக்கு ஊட்டி விட்டுட்டு ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இப்போது டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஒரு நைட்டி எடுத்து போட்டு வரீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு சாப்பிட்டுக்கிட்டே உங்களை. புறையிறது அவருக்கு. டடா என்னாச்சு, இந்தா தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு ஜூலி வந்து தண்ணி கொடுக்குறா. ஜங்குக்கு குடிச்சிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நைட்டி போட்டு அப்படி கிச்சன் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படி ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி பெட்ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. என்னடா இவ ரொம்ப நைட்டி தான் போட்டு சுற்றுறா, பால்லாம் எடுத்துகிட்டு போகிறா. ஒரு வேளை இன்னைக்கு உனக்கு வெறும் கிஸ் தான் நினச்சேன், பட் எக்ஸ்டார்னே கிடைக்க போதுடா டேய். ஸோ அப்படியே நீங்கள் திருப்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க வெளியே. இப்போது ஜூலி கிட்ட தான் வரீங்க. ஜங்கு பார்க்குறாரு. ஜூலி என்ன வயான்? ஜூலி நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து தூங்க மாட்டேன், இன்றைக்கி என் தங்கச்சி கூட தூங்க போகிறேன், ஓகேவா? நீ உங்கள் அப்பாவும் தூங்கிக்கோங்க. அண்ட் உங்கள் அப்பாவுக்காக அங்கே மில்க் வச்சுருக்கேன், குடிச்சிட்டு தூங்க சொல்லு, சரியா? ஜூலியும் சரி. நீங்களும் சொல்லிட்டு இப்படி 2 ஸ்டெப் போகிறீங்க. பிரின்சஸ் என்ன டேடா என்ன வயன் அங்கே தூங்குறேன்னு சொல்கிற, நீ ஓகே சொல்கிற? பிரின்சஸ் அங்கே கவின் இருக்கான், உனக்கு ஞாபகம் இல்லையா? கவின் கூட தான் போய் வயன் தூங்க போகிறான். கவின் கூடயா அப்படி சொல்லிட்டு அவ திரும்பி வயன் இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றா. நீங்களா? என்ன ஜூலி எது கூப்பிட்ற? நீ ஒன்றும் அந்த ரூமில் தூங்க தேவையில்ல, நான் டேடாலாம் ஒரே ரூமில் தூங்கலாம், நீ வா அப்படி சொல்லிட்டு அவ கூப்பிட்றா. ஜூலி இல்லை நான் என் தங்கச்சி கூட தூங்கணும். இல்லை நீ வா, நீ என் கூட தூங்கு அப்படி சொல்கிறா. அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஒரு டங்கை ரோல் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு சாரோட வேலை தானா, இருங்க பார்த்துக்குறேன், இப்போ என்ன உங்க கூட தூங்கணுமா, சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போய்க்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்கு உள்ள வந்துடுறாரு. ஸோ நீங்கள் பாப்பாவை தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி உங்களை பார்த்துட்டு அப்படி சேர் போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே ஜூலி தூங்கினோடனே நீங்கள் அப்படியே பெட்டை விட்டு ஏஞ்சி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து எங்கடி போகிற? அது என் தங்கச்சி ரூமில் தூங்க போகிறேன். ஏன்னா உன் தங்கச்சி ரூம்லையா? அதெல்லாம் ஒன்று அங்கே போத்தவல, இங்கே வந்து தூங்குவா. இல்லை நான் வரல, நான் என் தங்கச்சி கூட தூங்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கே போய் தூங்கி என்னடி பண்ண போகிறா? என்னடா அப்படி சொல்லிட்டா? என் தங்கச்சி கூட தூங்குற மாதிரி இருந்தால் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் விடிய கதை பேசிகிட்டு இருப்போம். அதான் விடிய கதை பேசிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் தூங்குவீங்க, அதுக்கு மூட்டு வந்து இங்கே தூங்கலாம். ஜங்குக் என்ன நான் என் தங்கச்சி கூட தூங்கினா உனக்கு என்ன, இதுக்கும் உனக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? நான் அப்படிலாம் சொன்னேன், அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் டோர் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. அவன் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் மட்டும் டோர் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. போயிட்டா
அவள் புருஷனுக்கு என்னென்னமோ பண்ணுறா, இவ ஒரு கிஸ்ஸு கூட கொடுக்க மாட்றா அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அப்படி புலம்பிட்டு ஜூலி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. சரி இங்கே நீங்கள் அவங்க தங்கச்சி ரூமில் உங்கள் தங்கச்சி கூட நைட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லாக சிரிப்பு சத்தம் தான், அப்படியே பேசிட்டு தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் அந்த மாதிரி டைம் தான். நாளைக்கு நீங்கள் வந்து கொரியாக்கு கிளம்புறீங்க. ஒரு ஈவினிங் டைம் தான். ஜங்குக் வந்து தூங்கி எஞ்சி ரூமை விட்டு வெளியே வராரு. ஸோ மதியானம் தூங்கியிருப்பாங்க. ஸோ ஜூலி வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்படி ஜங்குக் மட்டும் வெளியே வராரு. வந்து பார்த்தா வயனை காணும். அத்தை வயன் எங்கே போனா? மாப்பிள்ள அவள் சும்மா வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி ஓகே, ஜூலி எஞ்சிட்டா பார்த்துக்கோங்க, நானும் சும்மா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அப்படியே வரான். நீங்கள் இங்கே சும்மா வயல் சுற்றி பக்கம் தான் வந்திருப்பீங்க, கரும்பு காட்டுக்கு நடுவில். ஸோ ஒரு பெரிய கிணறு, அது பக்கத்தில் வந்து சின்ன தொட்டி இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து அந்த தொட்டிக்கு வந்து இறச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்குறீங்க. நீங்கள் சின்ன வயசில் அங்கெல்லாம் விளையாண்டுருக்கீங்க, குளிச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் டடனாக வந்து அந்த தொட்டிக்குள்ளே வந்து காலை விடுறீங்க, தொட்டிக்குள்ளே இறங்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக தண்ணி தான். நீங்கள் ஜாலியாக தொட்டிக்குள்ளே ஆட்டம் போடுறீங்க, தண்ணியாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு வந்து உங்களை தேடிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ நீங்கள் தாவணி படம் தான் கட்டியிருப்பீங்க. அந்த தாவணியோட அந்த ஷால் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கழட்டி விட்டுறீங்க. இப்போ மேலே ப்ளவுஸும் கீழே பாவாடு மட்டும்தான் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே அப்படியே ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே கிட்டே வந்துட்டு ஏய் பொண்டாட்டி ரெடி பண்ணுற? ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க? ஏய் நான் கேட்கணும்டி, நீ ரெடி பண்ணிகிட்ருக்க, அதுவும் ஏன்டி இப்படி இருக்க? நான் பார்க்க வேண்டியது ஊருக்கே படம் போட்டு காட்டிடுவா போல். ஏய் முதல்ல கவர் பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்றான். நீங்கள் ஜங்குக் பொறுமையாக பேசு, எதுக்கு இப்போ கத்துற? ஏய் கத்துறனா? என்னடி பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்குடா இங்கே வந்த? எதுக்கு வந்தனா? ஏண்டி நான் மட்டும் வரலைன்னா அவ்வளோதான் போலியே, ஃபுல் ஷோ போட்டு காட்டிடுவேன் போல், ஏஞ்சி பாடி தண்ணி விட்டு அப்படின்னு கத்துறான். ஐயோ இது வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தண்ணி விட்டு ஏஞ்சி வரீங்க. பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. உங்கள் ஹிப்ஸ்லலாம் அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸ், அவங்களோட செஸ்ட்டு அண்ட் உங்கள் ஃபேஸு எல்லாத்துலேயுமே வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. ஜங்குக் பார்த்துட்டே இருக்காரு உங்களை. நீங்கள் எதுக்கு பார்க்குற இப்படி? அது வந்து அப்படி சொல்லிட்டு உங்க கிட்ட வரான். ஜங்குக் இதுக்கு மேலே கிட்ட வந்தேன்னா வச்சுக்கோயேன், அந்த தொட்டிக்குள்ளே நான் விழுந்துருவேன். இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடலாமா? நீங்கள் அப்படியே தள்ளு முதல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே அந்த ஷாலில் வியர் பண்ணிட்டு ஜங்குக் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு மோட்டர் ரூம் மாதிரி இருக்குது, கூப்பிட்டு போகிறீங்க. ஜங்குக் உங்களை வந்து எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தா? ஜங்குக் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண. என்ன சுவிட்ச் இது? டேய் உங்கள் தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தியா, அந்த சுவிட்சு தான், இது ஆஃப் பண்ணு, வேஸ்ட்டாக தண்ணி நிறைய புகுத்துப்பாரு அப்படி சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் ஆஃப் பண்ணுறாரு. சரி நீ ஆஃப் பண்ணிட்டு வா, நான் வெளியே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக் என்னடா பண்ணுற? ஏய் கத்தாதடி. அந்த மோட்டர் ரூமோட கதவை லாக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை? ஏய் என்னால் முடியாது, சத்தியமாக முடியாது. நீயா கிஸ் கொடுப்ப நானும் தவிச்சிட்ருக்கேன், நீயும் கிஸ் கொடுத்த பாடில்லை, நானே என் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போ கிட்ட வரான். நீங்கள் ஜங்குக் தள்ளு அப்படி சொல்லி தள்ளி வர்றீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நல்ல மழை, செம்மையாக மழை வருது. ஸோ அதனால நீங்களும் ஜங்குக்கும் அந்த மோட்டார் ரூம்குள்ளேயே இருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் தண்ணியில் ஆட்டம் போட்டு வந்திருப்பீங்க. செம்மையாக மழை பெய்யுது, ஜில்லுன்னு காத்தடிக்குது. நீங்களும் நடுங்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. ஏய் என்னடி என்னாச்சு? ஜங்குக் குளிர்துடா, எல்லாத்தையும் காட்டிட்டு ஆட்டம் போட்டல, அதுக்கு வேணும் தான் உனக்கு. ஜங்குக் என்ன நீ, எனக்கு குளிருது. ஏய் இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் அவன் கிட்ட வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் இன்னும் டைட்டா? இன்னுமாடி? ஆமாம் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணு. இது போதுமா? ஜங்குக் நீ வேணும்னே தானே பண்ணுற? இல்லடி, அது நீ எப்பயும் என்ன டைட்டாக தான் ஹக் பண்ணுவ, இன்னைக்குன்னு பார்த்து பழி வாங்குறியா? ஏய் இல்லை அப்போல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் நீ கொஞ்சம் சூடாக இருக்க. நீ மாட்டேண்ணா அல்லா சில்லுன்னு இருக்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அங்கே எங்கன்னு தடவுறான். நீங்கள் ஜங்குக் நான் ஒன்று ஹக் மட்டும் பண்ண சொன்னேன், தடவை சொல்லலை. ஏய் அதெல்லாம் நான் பண்ணுவேன், நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கே எங்கன்னு தடவிட்டு இருக்கான். நீங்கள் போதும் விடு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது விடு அப்படி சொல்லி தள்ளுறீங்க. ஜங்குக் தான் ஏய் என்னடி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு பாதியிலே போதுன்ற? அதெல்லாம் முடியாது, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறோம் இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கிட்ட வரான். நீங்கள் ஜங்குக் என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. ஏய் படுடி அப்படி சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு
அவன் அவங்க மேலே இருக்கா. நீங்கள் என்ன பண்ண போகிற? ஜங்குக் எனக்கு குளிருது செம்மையா. குளிருதா? நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? குளிராது, உனக்கு அப்படியே சூடாக இருக்கும், எனக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட்? உனக்கு தெரியாதா என்ன பண்ணுவேன்னு? வேணாம் பரவாயில்ல, எவ்வளோ குளிராக இருந்தால் நான் உட்காந்துருப்பேன். ஓ அப்படியாடி, சரி உட்காந்து கொடி அப்படின்றான். அவன் மட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் குளிரில் நடுங்குறீங்க. என்ன இப்படி குளிருது அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ரப் பண்ணுறீங்க, அது இதுன்னு பண்ணுறீங்க. பட் ஆனால் செம்மையாக குளிருது உங்களுக்கு. ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க கையை வச்சுட்டு. ஜங்குக் வந்து ஏய் என்னடி? ஜங்குக் குளிருதுரா. குளிருதா? சரி ஏய் எனக்கு குளிருதுன்ற, நீ என்னடா சரின்ற? ஏய் நான் என்னடி பண்ணுறது? உனக்கு குளிருதுன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஜங்குக் என்னால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது ஜங்குக் வந்து, அதுக்கு தான் சொல்கிறோம், ஏன் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்டி, குளிராது. பண்ணட்டுமா பண்ண வேணாமா மட்டும் சொல்லு போதும், வேறு எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் அப்படி டைட்டாக டக்குன்னு போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்போது பர்மிஷன் கிராண்டட், ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை படுக்க வைக்கிறோம். நீங்கள் ஜங்குக் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏண்டி இது எவ்வளோ முக்கியமான நேரம், இந்த நேரம் பார்த்து அதை கேட்கணும் இதை கேட்கணும்னு சாவடிக்கிறியடி ஓயன். ஜங்குக் நான் கேட்டதுக்கப்புறம் நீ ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி சொல்கிறீ என்னடி? அந்த லிசா அவ 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 கூட நீ ஒயன். லிசா என் சிஸ்டர் ரீ. நல்லா போய் சொல்கிற. என்கிட்ட இங்கே சிஸ்டர்னு சொல்லுவேன், அவகிட்ட போயிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நீ ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். தெரியாதனமாக அந்த பேர் எனக்கு கொடுத்துட்டானுங்க. கொடுக்கும் போதே வேணடான்னு கேட்டால் தானே தேவைதான், எனக்கு தேவைதான் இந்த பேரால். இந்த பேரை இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு இந்த பேரை வச்சுட்டு நான் பாடுறக்கே அப்படின்னு ஜங்குக்கு இங்கே மனவரான். நீங்கள் என்ன மனவர? அவன் தங்கச்சி தாண்டி, உண்மையாலுமே தங்கச்சி தாண்டி. எப்பட்றா இத்தனை வருஷம் இல்லாத ஒரு தங்கச்சி உனக்கு புதுசாக வந்துட்டாளா? அவள் என் ஸ்கூலில் தாண்டி படித்தா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தங்கச்சின்னு தான் நான் பேசுவேன், புரியுதா? அப்போ ஏன் நம்ம புரியுது நீ கேட்கறது புரியுது. அப்போ இத்தனை நாள் எங்கே போயிருந்தான்னு கேட்க வர அதானே? அவள் ஃபாரினில் இருந்தா, படிச்சுட்டு இருந்தா, இப்போ தான் வந்திருக்கா, அவங்க அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறா, புரியுதா? அது பொண்டாடி நான் நம்ப மாட்டேன். இல்லை ஜங்குக் உன்னை நம்புவேன், ஆனால் பொண்டாட்டி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரம் யாவை கூடயும் போக மாட்டேன், புரியுதா? நீ இந்த உலகத்தில் எங்கே போய் நின்னாலும் உன் முந்தானி மட்டும் தான் பிடிச்சிட்டு வருவேன், வேறு எவ்வளோ பின்னாடி போக மாட்டேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். நீங்கள் அச்சோ ஜங்குக் எனக்கு தெரியும், அப்புறம் என்னடி? இருந்தாலும் நான் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். போதும் நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே அங்கே அந்த மோட்டர் ரூமில் செம்ம மழை, ஜில்லுன்னு காற்று, குட்டி ஜன்னல். பட் ஆனால் அதில் வந்து மூடுற மாதிரி கதவுலாம் அது இருக்காது. ஸோ அதில் வந்து சாரெல்லாம் அடிக்குது உங்கள் மேலே. ஸோ ஜங்குக்கு வந்து உங்கள் முதுகுலலாம் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே எல்லாமே டன் ஆகிடுச்சு. அப்படியே அந்த மழை டைமில் ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களோட லவ்வை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோடு நம்ம இந்த ஒன் ஷாட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர்மீஸ் அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஜூலியோட வாய்ஸ் கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுருந்தா ஐ எம் ஸோ சாரி. அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ, பாய்.